வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை அரண்மனை குடும்பத்தோட 3வது பாகத்தை தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 17. ஞானமணி தேசிகரின் வீடும் மருத்துவ கூடமும் ஒன்றாகவே இருந்தது. முன்புற மருத்துவ கூடம், பின்புறம் வீடு. தேசிகருக்கு 2 உதவியாளர்கள், மடிப்பிச்சை என்று ஒருவன், வரலட்சுமி என்று ஒரு பெண்மணி. கணபாடிகள் அசோகமித்திரனுடன் அங்கே வந்தபொழுது ஓர் இனம் புரியாத மருந்து வாசம். முகப்பில் பச்சை நிற வலைப்பந்தலுக்கு கீழே ஏராளமாய் மூலிகைச் செடிகள் வளர்ந்து செழித்திருக்க அவற்றின் மேல் இதமான வெளிச்சம் விழுந்தபடி இருந்தது. முடிந்த இடங்களில் எல்லாம் மர நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. ஆசன பரப்பில் காற்றோட்டமாக வயற்பின்னல் பின்னப்பட்டிருந்தது. சில கார்கள் வெளியே நின்றிருக்க அதில் வந்திருந்த நோயாளிகளுக்கு தேசிகரை நாடி பார்த்து ஜாடி பாஷையில் மடிப்பிச்சையிடம் ஏதோ கூற அவன் புரிந்து கொண்டு தைலம் சூரணம் குளிகை என்று கொண்டு வந்து கொடுத்தான். சில சமயங்களில் தேசிகர் சிலேட் ஒன்றில் எழுதி காண்பிப்பதும் நடந்தது. அசோகமித்திரன் தன் வாழ்நாளில் சித்த வைத்தியம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். ஆனால் அவரது நகரத்து வாழ்வில் அதை உணர வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது அதை உணர ஒரு சந்தர்ப்பம் வாய்த்திருப்பது போல் அவருக்கு தோன்றியது. தேசிகர் காத்திருந்த நோயாளிகளை பார்த்து அவர்களுக்கு மருந்தை கொடுத்துவிட்டு மெல்ல கணபாடிகளிடம் வந்தார். கணபாடிகள் நிறைந்த புன்னகையோடு கும்பிட்டார். பதிலுக்கு தேசிகர் அவர் கூப்பிய கைகளை தன் 2 கைகளால் பற்றி கண்களில் ஒற்றிக்கொண்டார். பின் அருகில் ஒரு மர நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தபடி அப்புறம் என்று பார்வையாலே கேட்டார். இவர் பெயர் அசோகமித்திரன், பெரிய ஆராய்ச்சியாளர். குறிப்பா நம்ம சமயம், அதோட நம்பிக்கைகள் இவற்றை ஆராய்ந்து புத்தகம் எழுதப் போகிறார். அதுல விஷஜந்துவான பாம்புகள் எதனால வணங்கப்படுகிறது என்பதுதான் இவர் ஆராய்ச்சியில் பிரதான ஆராய்ச்சி என்று அசோகமித்திரனுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்த கணபாடிகள், நாளைக்கு கிரகணமாச்சே, நம்ம சிவாலயத்துக்கு தான் சர்பம் ஒன்று வந்து வில்வ அர்ச்சனை பண்ணுமே, அதை பார்க்க வந்திருக்கார். இவரால் இந்த நொடி அதையெல்லாம் நம்ப முடியல. பார்த்துட்டா என்ன பண்ணுவார்னு தெரியாது. ஏன்னா பாம்புகளை யாரும் பழக்க வழக்கத்துக்கு ஆட்படுத்த முடியாது. பசி உணர்வு, தற்காப்பு உணர்வு, புணருணர்வு என்கிற 3 தான் அதுகிட்ட பிரதானம். மற்ற விஷயங்களுக்கான அறிவு அதுக்கு கிடையாதுங்கிறதான் நாம் அறிஞ்ச விஷயம். அப்படி இருக்க எப்படி இந்த பாம்பு மட்டும் எல்லா தெய்வங்களோடையும் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பது இவரோட பிரதான கேள்வி. நான் எனக்கு தெரிஞ்ச பதிலை எல்லாம் சொல்லிட்டேன். நாகப்பாம்புகள் நம்ம அனுமானத்துக்கு அப்பாற்பட்டது. புருஷர்கள், ரிஷிகள் மனுஷ சரீரம் அத்துப்போன நிலையில வடிவத்துல நடமாடுவாங்கிறது நான் சொன்ன கருத்துல ஒரு கருத்து. இவாலெல்லாம் எல்லாத்துக்கும் ஆதாரத்தை எதிர்பார்க்கிறவா? ஏன்னா இப்ப நடந்துட்டு இருக்கிறது விஞ்ஞான உலகம். ஆதாரம் இல்லாம எதையும் இருக்காது. பொய் இல்லை என்றால் கற்பனை என்று சொல்லிவிடும். நீங்க நம்பினா நம்புங்கோ, நம்பலனா விட்டுருங்கோன்னு சொல்லிட்டேன். அதோட அனுபவம்தான் சிறந்த ஆசான் என்றும் சொன்னேன். அதை கேட்டு அந்த அனுபவத்துக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கார் என்று அசோகமித்திரன் குறித்து ஒரு நெடிய விளக்கத்தையே கொடுத்து முடித்தார். தேசிகரும் அசோகமித்திரனை ஒரு ஆழமான பார்வை பார்த்தார். அசோகமித்திரனும் அவர் பார்க்கவும் கையெடுத்து கும்பிட்டு வணங்கினார். அப்பொழுது தேசிகரின் பார்வை அசோகமித்திரனின் 2 கண்களையே கூர்மையாக பார்த்தது. பின் அவரது கும்பிட்ட கைகளை இழுத்து பிடித்து விரல்களை பார்த்தார். அதில் 2 கட்டை விரல் நகங்களின் மேலும் வழவழப்பில்லாதபடி வரி வரியாய் கோடுகள். சில வினாடிகளுக்கு பிறகு அருகில் இருந்த சிலேட்டை எடுத்து மூத்திரம் கழிப்பதில் சிக்கல் இருக்கிறதா என்று எழுதி கேட்க அசோகமித்திரனிடமோ விக்கிப்பு. ஆமோதிப்பாய் தலையசித்தார். காலை வளைத்து கொண்ட நிலையில் காலில் ஒரு போடு போட்ட அந்த நாகம் ஒரு கட்டத்தில் நழுவி விழுந்திட சதீஷ் காலை உதறிக்கொண்டு ஓடிப்போய் சாலையோரமாக கட்டப்பட்ட தடுப்பு சுவர் மேல் உட்கார்ந்தான். முற்றுமாய் தோன்றிய அந்த மாலை நேர முடிவிலான இருளில் அவனை கடித்த கருநாகமும் எங்கோ ஓடி மறந்துவிட்டிருந்தது. போதிமுத்து நடந்ததை உணர முடியாதவனாக சதீஷ் அருகில் வந்து, என்னாச்சு சார்? இருட்டில் எனக்கு எதுவும் தெரியல என்றான். மண்ணாங்கட்டி, இப்படியா பாம்பு பெட்டியை நழுவ விடுவ? அது காலை கடிச்சிருச்சியா என்று அலறினான் சதீஷ். ஐயோடா, எங்க காட்டுங்க என்ற போதிமுத்து வேகமாக குனிந்தான். வலது காலா இடது காலா? இடது கால் என்றபடியே பேண்டை மேலே தூக்கினான் சதீஷ். அப்பொழுதே உடம்பிலும்
ஒரு விறுவிறுப்பு தென்படத் தொடங்கிவிட்டது. இருளில் எதுவும் தெரியாத நிலையில் போதிமுத்து தன் வசம் இருந்த தீப்பெட்டியை எடுத்து ஒரு குச்சியை உரசி வெளிச்சத்தை ஏற்படுத்தி பார்த்ததில் கணுக்காலிலிருந்து இரத்த பொட்டு புள்ளிகள் தெரிந்து அவன் விழிகளை விரிய செய்தன. சார், நல்லாவே போட்டுடுச்சு சார். நீங்க காரை வேகமாக வளைக்கவும் பெட்டி மூட்டை சரிஞ்சு விழுந்ததில் இப்படி ஆகிப்போச்சு சார். கொஞ்சம் இருங்க, நான் ஒரு வேர் தரேன். அதை வாயில கடிச்சு நல்லா மென்னு எச்சில விழுங்குங்க. அப்படியே வேகமா அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா விஷமுறிவுக்கு அங்கதான் ஊசி இருக்கும். இந்த ஏற்காடு ஆஸ்பத்திரியில அது இருக்குமான்னு தெரியாது. பெரும்பாலும் குளிர் பிரதேசங்களில் விஷப்பாம்புங்க பெருசா நடமாடாது. அதுங்க மலைக்கு கீழ்தான் அதிகம் இருக்கும். அதனால நாம இப்ப வேகமா சேலம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனா பழிச்சுக்குவீங்க சார் என்று பரபரப்பாக பேசிக்கொண்டே தன் டவுசருக்குள் கையை விட்டு ஒரு வேர்த்துண்டை எடுத்து சதீஷின் வாயை திறக்க சொல்லி உள்ளே போட்டான். வாயில் விழுந்த நொடி ஒரு உக்கிர கசப்பில் சதீஷ் முகம் அஷ்டகோணலாகி தன்னையும் மறந்து தூ என்று அதை வெளியே துப்பினான் சதீஷ். ஐயோ சார், துப்பிட்டீங்களா? ஆமாயா, ஒரே கசப்பியா, முடியல என்னால. அதான் சார் மருந்து. அதை போய் துப்பிட்டீங்களே. இந்த இருட்டில் எங்கன்னு போய் நான் அதை தேடுவேன்? அதோ ஏதோ ஒரு வண்டி வருது பார், ரோட்ல நின்னு மாதிரி. எனக்கு வாந்தியும் மயக்கமும் வர மாதிரி இருக்கு. முன்ன நான் காருக்குள்ள ஏத்திக்கிட்டு வந்ததே தப்பு. போ போ மரி. சதீஷ் அலறினான். போதிமுத்துவும் தார்ச்சாலை நடுவில் நின்று வரும் வண்டியை தடுத்து நிறுத்த பார்த்தான். கிட்டே வரவும் கிரீச்சிட்டு நின்றது. ஒரு கார். உள்ளே இருந்து ஒரு உருவம் இறங்கி வந்தது. ஏய், யார் நீ? எதுக்கு வண்டியை மறிக்கிற என்கிற குரல் சதீஷ் காதிலும் விழுந்தது. அது கணேசனின் குரல். பகீர் என்றது. அதே அதிர்வில் மயக்கமும் முழுமையாக வந்து அவனை ஆட்கொண்டது. போதிமுத்து கணேசனிடம் கெஞ்சி தொடங்கினான். சாரே, புண்ணியமா போகும், உதவி பண்ணுங்க சாரே. இங்க ஒருத்தரை பாம்பு கடிச்சிருச்சு, தோ அங்க கிடக்கார் பாருங்க என்று சதீஷை காட்டினான். என்னையா சொல்ற? இந்த நேரம் இந்த இருட்டில் இங்க எங்கேயா வந்தீங்க? கீழே இருந்து கார்ல வந்துட்டு இருந்தோங்க. அவசரமா ஒண்ணுக்கு இருக்கணும்னு சொல்லி இறங்கினாருங்க. அப்ப அங்க இருந்த பாம்பை மிதிச்சிட்டார் போல இருக்குங்க, அதான் கடிச்சிருச்சு. பேச நேரம் இல்லைங்க என்று போதிமுத்து சதீஷ் உடல் அருகே நெருங்கினான். கணேசனும் சென்றான். புத்திசாலித்தனமா செல் டார்ச்சை அடித்து பார்த்தபொழுது வாயில் நுரை ததும்பிக் கொண்டிருந்தது. அடடா, நுரை தட்டிருச்சே. ஆமாங்க, நான் கொடுத்து வேற துப்பாம இருந்திருந்தா நுரை தட்டி இருக்காது. தப்பு பண்ணிட்டாருங்க, கசப்பா இருக்குன்னு துப்பிட்டாரு. வேறா? ஆமா, நீ யாரு? நான் ஒரு... சரி சரி, உடம்ப தூக்கு, முதல்ல டாக்டர் கிட்ட தூக்கிட்டு போவோம் என்று கணேசன் சதீஷை தொட்டு தூக்கப் போனான். ஆனால் போதிமுத்துவிடம் வேகம் அற்று போய் விட்டிருந்தது. இல்லைங்க, இனி பிரயோஜனம் இல்லைங்க. கருணாகத்தோட விஷம் வேகமாய் ஏறும். நுரை தட்டிட்டாலே அவ்வளவுதான். அப்பால இங்கெல்லாம் பாம்பு கடிக்கு ஊசி இருக்காதுங்க. சேலம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டு போகணும். எப்படியும் 1 மணி நேரம் ஆயிடும். இப்பவே பாதி உயிர் போயிடுச்சுங்க. அவ்வளோ நேரமெல்லாம் தாங்காதுங்க என்றான். என்னையா, என்னவோ பாம்புகளோடையே பிறந்து வாழ்ந்தவன் மாதிரி பேசுற. கமான் குவிக், தூக்கு. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட தூக்கிட்டு போவோம். இருங்க, வந்துடுறேன் என்று உடனேயே சாலையோரமாக நின்ற காரை நோக்கி ஓடினான். கார் பின் சீட்டில் மீதமிருந்த பாம்பு கூடைகளை தொட்டு தூக்கியவன் அதே வேகத்தில் பக்கவாட்டில் காஃபி எஸ்டேட்டுக்குள் பெட்டியோடு அவற்றை வீசி எறிந்தான். அப்பொழுது அடிவாரத்தில் ஜல்லி சொன்ன சகுன தடைகளும் நினைவுக்கு வந்தன. கூடவே சதீஷ் உடம்போடு கூட செல்வது பல கேள்விகளை பலரிடம் எழுப்போம். கொலை செய்யத்தான் வந்தோம் என்பதையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அப்படியே சொல்லாமல் கொள்ளாமல் திரும்பி போவதுதான் புத்திசாலித்தனம் என்று போதிமுத்துவுக்கு தோன்றியது. அதை வேகமாக செயல்படுத்தும் விதமாக அங்கிருந்தே கணேசனை பார்த்து கத்தத் தொடங்கினான். சார், இனி அவர் என்ன பண்ணாலும் காப்பாற்ற முடியாது. நான் வரேன் சார். உதவி பண்ண போய் உபத்திரத்தில் தான் முடியும். நீங்களும் போட்டுட்டு போய் உங்க வேலையை பாருங்க என்று தார்ச்சாலையில் திரும்பி ஓடத் தொடங்கினான். அப்பொழுது ஏற்காட்டிலிருந்து ஒரு பஸ் சேலம் நோக்கி இறங்கிக் கொண்டிருந்தது. அதை கைகளை ஆட்டி மறித்தவன் அதில் ஏறிக்கொண்டான். ஒரு 50 மீட்டர் இடைவெளியில் பார்த்தபடி இருந்த கணேசனுக்கு திகைப்பில் சற்று நெஞ்சை கரித்தது. டார்ச் வெளிச்சத்தில் சதீஷை திரும்பி பார்த்தபொழுது உடம்பில் நீலம் பாரிக்க ஆரம்பித்திருந்தது. கீழே கிடந்த சதீஷின் பாக்கெட்டில் இருந்த செல்போனிலும் அப்பொழுது சினுங்கள். கணேசன் ஒரு நெடிய தயக்கத்திற்கு பிறகு அதை கையில் எடுத்து ஆன் செய்து காதை கொடுத்தான். ஏய் சதீஷ், என்னையா பண்ற? 5 நிமிஷத்துல வந்துடுவேன்னு சொன்ன, 20 நிமிஷம் ஆச்சு, இன்னும் காணோம். மறுபுறத்திலிருந்து
குலசேகர ராஜாவின் குரல் ஒலித்தது. கணேசனின் முகத்தில் ஆச்சரியம். சட்டென்று செல்போன் ஸ்கிரீனை பார்த்தான். அவர் என்றான். மாமா நீங்களா என்றான் பதிலுக்கு வேகமாய். யாரு யாரு? சதீஷ், நீதானே பேசுற? சதீஷ் இல்ல மாமா, நான் ராஜா பேசுறேன். ராஜாவா? நீயா? இது சதீஷ் போனாச்சே, உன் கையில எப்படி? அதையும் கேக்குறீங்க மாமா? நான் இப்ப மலை மேல ஏற்காடு என்ட்ரன்ஸ்ல இருக்கேன். நீங்க சொல்ற அந்த சதீஷ் இப்ப கிட்டத்தட்ட செத்துட்டாரு. அவரை காப்பாற்ற வந்த இடத்துல தான் செல்போன் ஒலிக்கவும் பேசிட்டு இருக்கேன். என்னது, சதீஷ் செத்துட்டானா? என்ன ராஜா சொல்ற? ஆமா மாமா, இவர் கூட ஒருத்தன் வந்திருக்கான். அவன் இப்ப இல்ல. இவர் சாக போறாருன்னு தெரியவும் அப்ப பார்த்து சேலம் போற பஸ் வரவும் அதை பிடிச்சு ஓடிட்டான். நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னப்பதான் உங்ககிட்ட இருந்து போன் வந்துச்சே, பேசிட்டு இருக்கேன். என்னென்னமோ சொல்றே ராஜா. சதீஷ் எப்படி செத்தான்? முழுசா செத்துட்டுதான் சொல்ல முடியாது, பாம்பு கடிச்சிருக்கு. கார்ல வரும்பொழுது யூரின் பாஸ் பண்ண இறங்கினப்ப கடிச்சிட்டுதா அந்த ஓடிப்போனவன் சொன்னான். உடம்ப பார்த்தாலும் அப்படித்தான் தெரியுது. நான் கூட வரும்பொழுது இந்த இடத்துக்கிட்டு தான் நினைக்கிறேன் ஒரு பாம்பை பார்த்தேன். இது பாம்பு நடமாட்டம் உள்ள ஏரியாதான். சரி, நான் இப்ப என்ன பண்ணட்டும்? டாக்டர் கிட்ட போனாலும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆமா, சுத்தமா பேச்சு மூச்சு இல்லையா? இல்ல, உடம்புல நீளம் பாரிச்சு கிடக்கு. அவன் ஏதாவது பேசினானா? பேச்சு மூச்சே இல்லாதப்ப எப்படி மாமா பேசுவான்? லூசு மாதிரி கேட்குறீங்களே. இல்ல, ஒரு கிளாரிட்டிக்காக தான் கேட்டேன். நல்ல வேலை. நல்ல வேலையா? என்னமாமா சொல்றீங்க? யாருக்கு நல்ல வேலை? ஆமா, யார் இவன்? அவன் பேர் சதீஷ். நான் சொல்ற வேலைகளை செய்வான். இப்ப கூட ஒரு வேலை சொல்லத்தான் கூப்பிட்டேன். சரி, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்க வந்து தூக்கிட்டு போகட்டும். கார்ல தான் வந்திருக்கான். காரையும் யாரையாவது விட்டு எடுத்துக்கிட்டு போக சொல்லுங்க. அது என்ன, உங்க வேலைக்காரங்க ஒவ்வொருத்தரா இந்த ஏற்காடு மலை மேலேயே சாகுறாங்க. முந்தா நாள் ஒருத்தன், இன்னைக்கு இவன். இருளில் நின்றபடி கணேசன் யதார்த்தமாய் கேட்ட கேள்வி குலசேகர ராஜாவை விதிர்க்க செய்தது. ஆமா ராஜா, நீ சொல்லும்போது தான் நானே யோசிக்கிறேன். சரி சரி, நீ உடனே அங்கிருந்து கிளம்பு. நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றேன். என்ன மாமா, நான் எதுக்கு போகணும்? ஆம்புலன்ஸ்காரங்க எங்கேன்னு வருவாங்க? பாடியை எங்க கொண்டு போவாங்க? உங்க வேலைக்காரன்னு சொல்றீங்க. இப்படி ஒரு குளத்துல பார்த்துட்டு எப்படி போக முடியும்? அப்புறம் இந்த ஓடிப்போனானே ஒருத்தன், அவனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? கணேசன் கேட்ட எந்த கேள்விக்கும் குலசேகர ராஜாவிடம் ஒரு தெளிவான பதில் இல்லை. அப்பொழுது கணேசன் மேல் கற்றையாக ஒரு வாகன வெளிச்சம் பட்டு அந்த வாகனமும் அருகில் வந்து நின்றது. அது ஒரு போலீஸ் ஜீப். உள்ளே இருந்து கம்பீரமான காக்கி உடுப்பில் எஸ்ஐ சாமிக்கண்ணு இறங்கி வந்தார். கணேசனை பார்த்தவர், என்ன சார், இங்க இருட்டில் நின்று பேசிட்டு இருக்கீங்க என்றும் கேட்டார். அவரை பார்க்கவும் கணேசனுக்கும் சற்று தெம்பாக இருந்தது. மாமா, நல்ல வேலை, ஏற்காடு போலீஸ் எஸ்ஐயே வந்துட்டார். நான் அவர்கிட்ட பேசி பாடியை எடுத்துட்டு போக ஏற்பாடு பண்ணிடுறேன். நீங்க இந்த சதீஷ் ஃபேமிலிக்கு முதல்ல தகவல் கொடுங்க. மீதியை நேர்ல பேசிக்கலாம். இப்ப கட் பண்ணிக்கிறேன் என்று கட் செய்தான். அத்தியாயம் 18. ஞானமணி தேசிகர் என்கிற அந்த வைத்தியரின் முன்னால் அசோகமித்திரன் ஸ்தம்பித்து விட்டிருந்தார் என்று கூட சொல்லலாம். 2 கண்களையும் கைவிரல் நகங்களையும் மட்டுமே வைத்து இவரால் எப்படி தனக்கு இருக்கும் நோய் சிக்கலை மிக சரியாக சொல்ல முடிந்தது என்கிற கேள்விதான் அவர் ஸ்தம்பிப்புக்கு காரணம். இப்படி ஒரு சிக்கல் இருப்பதை கண்டறிய சென்னையில் ஸ்கேன், எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட் என்று கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்களை செலவழித்திருந்தார். ஆனால் இங்கோ 30 நொடி கூட ஞானமணி தேசிகருக்கு தேவைப்படவில்லை. நல்ல வேலை, சரியான சமயத்தில் இங்க வந்துட்டீங்க. கவலையே படாதீங்க. உள்ள சிறுநீர் வழித்தடத்துல, அதாவது யுரித்ராவில் புண்கள் உருவாகி கட்டியா அது மாற இருக்கு. அதிகபட்சம் 1 மாசத்துக்குள்ள நீங்க சிகிச்சை எடுத்துக்கலனா அது புற்றுக்கட்டியா மாறிடும். அப்புறம் பெரிய போராட்டமாயிடும் வாழ்க்கை. எப்பவோ நீங்க செஞ்ச புண்ணியம்தான் இங்க நீங்க என்னை பார்க்க வந்தது. ரசகந்தி மெழுகு மாத்திரைகளோடு சில சூர்ணங்கள் தரேன், சாப்பிடுங்க, பூரணமா குணமாயிடுவீங்க என்று சற்று விரிவாக எழுதி காட்டியவர் அப்பொழுதே ஒரு மண்கலயம் நிறைய 1 லிட்டருக்கும் குறையாத அளவுக்கு தண்ணீரை கொடுத்து அதை குடிக்கும் முன் வாயை திறக்க சொல்லி நாக்கில் ஒரு மூலிகை பொடியை சிறு பொட்டலத்தை திறந்து கொட்டிவிட்டு தண்ணீரையும் குடிக்க வைத்தார். அந்த பொடி வாய்க்குள்ளேயே ஒரு இனம் புரியா மனத்தை உணர செய்திருந்தது. குளித்த குளிர்ந்த தண்ணீர் கூட இதற்கு முன் குடித்திராத சுவையில் இருந்தது.
ஞானமணி தேசிகரும் திரும்பவும் அவரோடு பேச வேண்டியதை ஒரு நோட்டில் எழுத தொடங்கியிருந்தார். தினமும் காலை மதியம் மாலை இப்படி 3 வேளை இந்த பொடியை வாயில போட்டு இப்படி 1 லிட்டர் தண்ணியை ஒரே மூச்சாக குடிக்கணும். அப்புறம் நான் தரப்போகிற ரசகந்தி மெழுகு மாத்திரைகளையும் ஒரு நாளைக்கு 6 மாத்திரைன்னு 1 மண்டலம், அதாவது 48 நாள் சாப்பிடணும். அவ்வளவுதான். இந்த பிரச்சனையே அதுக்கு பிறகு எப்பவும் இருக்காது. உங்களுக்கு ரொம்பவே மன உறுதி. அதனால சிறுநீர் பை ஆரோக்கியமா இருக்கு. பயப்படுறவங்களுக்கு தான் அது சீக்கிரம் கெட்டு குடிசுவரா போகும். இந்த 48 நாள்ங்கிறது 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகங்களோட கூட்டுத்தொகை. இதுல ஏதோ ஒரு நட்சத்திரத்தாலையும் ராசியாலையும் கிரகத்தாலையும் தான் உங்களுக்கு இப்படி ஒரு வியாதி உருவாச்சு. இந்த 3ல் 1 தான் புண்ணுக்கான கிருமி வளர காரணம். அந்த கிருமி உங்களை அடைய உங்க கர்ம காரணம். பட்டணத்து டாக்டர்கள் கிருமிங்கிற ஒன்றை கண்டுபிடிச்சி அதை அழிக்கிற மருந்தை மட்டும்தான் கொடுப்பாங்க. அதனால தற்காலிக நிவாரணம் கிடைக்கும், பூர்ணமா கூட கிடைக்கலாம். அது உங்க ஜாதக தசா புத்திகளை பொறுத்தது. ஆனா உங்களுக்கு தசா புத்தி சிறப்பா இருக்கு. அதான் இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க. எங்க ஊர் சிவபெருமான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவரை தரிசிக்கிற பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது. தரிசனம் பண்ணிட்டு மருந்தோட புறப்படுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 30 வருடம் நீங்க ஆயுசோட ஆரோக்கியமா இருப்பீங்க என்று அவர் ஒரு நோட்டில் எழுதி நீட்டியதை படித்த அசோகமித்திரனுக்கு ஞானமணி தேசிகரின் ஒவ்வொரு செயலுமே ஆச்சரிய அதிசயமாக இருந்தது. ஒரு வார்த்தை கூட பேசாமல், தன்னையும் பேச விடாமல், ஆனால் தனக்கு இருக்கும் வியாதி, அதன் காரணம், அதற்கான மருந்து, அதுபோக தன் மன அமைப்பு என்று சகலத்தையும் ஒரு சீட்டுக்கட்டை பிரித்து போடுவது போல பிரித்து போட்டு விட்டாரே. அதில் எதுவும் பொய்யில்லை, அவ்வளவும் துல்லியம். இது ஒரு மனிதனுக்கு எப்படி சாத்தியம்? அசோகமித்திரனுக்குள் அதுதான் இப்பொழுதைய கேள்வி. குலசேகர ராஜாவிடம் போனில் பேசிவிட்டு கணேசன் திரும்பிய நொடிகளில் எஸ்.ஐ. சாமிக்கண்ணு சாலையோர் இடுப்புயர தடுப்பு சுவர் மேல் கிடந்த சதீஷின் உடலருகே சென்று உற்று பார்த்தபடி நின்றிருந்தார். அப்படியே சற்று தள்ளி ஒரு டோர் திறந்திருக்கும் நிலையில் சாலை ஓரமாக சற்று கோணலாக நின்று கொண்டிருந்த சதீஷின் காரையும் பார்த்தார். எஸ்.ஐ. சார், டயத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லணும். உங்கள மாதிரி தான் நானும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும் இங்க வந்து. நடந்த அவ்வளவையும் சொல்லி முடித்தான் கணேசன். எஸ்.ஐ. சாமிக்கண்ணுவின் புருவத்தில் நிறைவே ஆச்சரியமளிப்புகள், மனதுக்குள்ளும் நிறைய கேள்விகள். ரொம்ப பெக்குலரா இருக்கு கணேசன் சார். என் சர்வீஸ்ல சிறுநீர் கழிக்க இறங்கின ஒருத்தரை பாம்பு கடிச்சதுங்கிறத இப்பதான் பாக்குறேன். காரை பாருங்க, திறந்த டோரை கூட மூடாம வந்திருக்கார். அவ்வளோ அர்ஜென்சி. ஆனா கூட ஒருத்தன் வந்தான். அவன் சேலம் பஸ் வரவும் அதை பிடிச்சு ஓடிட்டான்னு சொன்னதுதான் இடிக்குது என்று அந்த இருளுக்குள் நின்றபடியே பேசினார். ஜீப்பை ஓட்டி வந்த கான்ஸ்டபிள் ஜீப்பை விட்டு இறங்கி நிற்பதும் கருப்பாய் திட்டாய் தெரிந்தது. மாரியப்பன், ஜீப்போட ஹெட்லைட்டை கொஞ்சம் இங்க பாஸ் பண்ணுங்க என்று உடனே குரல் கொடுக்கவும் அடுத்த சில நொடிகளில் வெளிச்சம் அங்கே ஒரு நேர்கோட்டில் பாய்ந்ததில் சதீஷ் சாம்பல் நிற பேண்ட், பூ போட்ட வெளிர் மஞ்சள் சட்டைக்குள் மொத்த உடலும் நீளம் பாரித்திருக்க ஒரு கருப்பு பூதம் போலத்தான் அந்த சுவர்த்தின் மேல் தெரிந்தான். உதட்டோரம் நுரை ததும்பி அது காய்ந்தும் போயிருந்தது. அக்காட்சியை தன் செல்போனில் உடனே படமும் பிடித்து கொண்டார். அப்படியே வெறி பிட்டி, இந்த ஆளுக்கு இங்க சாவுன்னு அந்த பிரம்மா எழுதியிருந்தா அதை யாரால மாத்த முடியும்? ஆமா, ஆம்புலன்ஸ்க்கு சொல்லியாச்சா என்று கணேசனை பார்த்தார். இல்ல சார். இருங்க, முதல்ல அதுக்கு போன் பண்ணிடுறேன் என்ற சாமிக்கண்ணு ஆம்புலன்ஸ்க்கு போன் செய்துவிட்டு கணேசனின் கார் அருகே போய் நின்று கொண்டார். கணேசனும் உடன் நிற்க பரஸ்பர பேச்சும் தொடங்கியது. பை த பை, உங்க பங்களால வேலை பார்த்த மார்டின் என்கிறவன் தனி முதனத்து ஆக்சிடென்ட்ல இறந்தது? ஆமாம், அப்படித்தான் நான் கேள்விப்பட்டேன். உங்க ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசினார். அப்பதான் எனக்கே தெரியும். பை த பை, அந்த மார்டினை நான் சரியா கூட பார்த்ததில்ல. என் மாமா தான் வேலைக்கு வச்சிருந்திருக்கார். அதனால அவர்கிட்டே பேசிக்கங்கன்னு சொல்லிட்டேன். ஐ சி, இப்ப இந்த நபர் கூட உங்க மாமா கிட்ட வேலை பார்க்கறதா சொன்னீங்க இல்லையா? ஆமாம், அது கூட எனக்கு இந்த நபரோட பாக்கெட்ல இருக்கிற செல்போன் ரிங் ஆகி அதை எடுத்து பேசவும் தான் தெரியும். அது ஒரு ஆக்சிடென்ட். கிட்டத்தட்ட இதுவும் அப்படித்தான். ஆமா, அது என்ன, உங்க மாமா ஆட்களா சாகுறாங்க, அதுவும் ஆக்சிடென்ட்லே? இந்த ஏற்காடு மலை மேலேயே சாகுறாங்க? இதே கேள்விதான் நான் இப்ப அவர்கிட்ட கேட்டேன். அவரே இதை எதிர்பார்க்கலன்னு நல்லா தெரியுது. அதெல்லாம் சரிதான். கூட ஒருத்தன் வந்தான். அவன் இறங்கி ஓடிட்டான்னு சொன்னதுதான் எனக்கு இடிக்குது.
ஆமா, அவன் எப்படி இருந்தான்? லுங்கி சட்டைன்னு கூலி வேலைக்கார மாதிரி தான் இருந்தான். கூட வந்தவன் இக்கட்டான நேரத்தில் இருக்கும்பொழுது அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போகாம ஓடி போயிட்டானா? அது சரியா தெரியலையே எனக்கு. ரொம்ப சிம்பிள், அவன் பயந்துட்டான் சார். அப்புறம் நான் கூட உடம்பத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொன்னேன். இல்ல சார், நீளம் பாரிச்சு நுரை தட்டிடுச்சு. கருநாகத்தோட விஷம் ரொம்ப வேகமா ஏறும். இங்கே ஏற்காடு GHல நிச்சயம் இதுக்கான ஊசி இருக்காது. சேலம் தான் போகணும். ஆனா 1 மணி நேரம் ஆயிடும். அதுவரை தாங்காதுன்னு தெளிவா பேசினான் சார். அப்படியா? எங்க திரும்ப ஒரு தடவை அவன் சொன்னதை அப்படியே சொல்லுங்க பாப்போம். என்ன சார், இந்த சாவர உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துருச்சா? உங்க என்கொயரியை இங்கே ஆரம்பிச்சிட்டீங்களே. சந்தேகப்படுறது எங்க ஜாப்ல ஒரு பார்ட் மிஸ்டர் கணேசன். அங்க நடந்ததையெல்லாம் பார்த்தா இதை ஒரு எதிர்பாராத இன்சிடென்டா மட்டும் என்னால் நினைக்க முடியல. முந்தா நாள் ஒரு வேலைக்காரன், இன்னைக்கும் ஒருத்தன், 2 பேரும் இந்த மலை மேலேயே இறந்திருக்காங்க. அந்த ஒத்துமை காரணமா? அது மட்டுமில்ல, கருநாகம் கடிச்சுதா அந்த ஓடிப்போனவன் சொன்னதா சொன்னீங்களே, அங்கதான் எனக்கு பெருசா இடிக்குது. எப்படி? இந்த இருட்டுல அது கருநாகம் தான் என்று அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? அப்புறம் அதுக்கான விஷமுறிவு ஊசி இங்க இருக்காது, சேலம் GHல தான் இருக்கும்னு அவன் சொல்லியிருக்கான். சம்திங் ஃபிஷி. எஸ்ஐ சாமிக்கணுவின் கேள்விகள் கணேசனையும் குடைய தொடங்கின. அவனும் தீவிரமாய் யோசித்த அந்த நொடிகளில் மாரியப்பன் என்று கான்ஸ்டபிளை அருகில் அழைத்தார் சாமிக்கண்ணு. அவரும் ஓடி வந்தார். ஜீப் செக் போஸ்ட்ல நம்ம ஆட்கள் இருக்காங்கல்ல? மாணிக்க மட்டும் இருப்பார் சார். அவர் ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்கு சார். அவருக்கு ஃபோன் பண்ணி ஏற்காடுல இருந்து சேலம் போய்கிட்டு இருக்க பஸ் இந்த நேரத்தில் கிராஸ் ஆயிடுச்சான்னு கேளுங்க. கமான் குவிக். ஆகலைனா அதை நிறுத்தி உள்ள கைலி சட்டியோட ஒருத்தன் இருந்தா அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு உடனே நமக்கு தகவல் தர சொல்லுங்க. கான்ஸ்டபிள் மாரியப்பனுக்கு உத்தரவிட்டவர் திரும்பிய பொழுது ஆம்புலன்ஸும் உச்சி மண்டியில் விலக்கொலியோடும் அதற்கே உண்டான சப்தத்தோடு வந்து கொண்டு இருந்தது. கணேசன் கொஞ்சம் போல கலங்கி போயிருந்தான். என்ன சார், இந்த சாவுல உங்களுக்கு பெரிய அளவுலேயே சந்தேகம் இருக்கு போலையே. ரொம்ப ஸ்பீடா ஸ்டெப் எடுக்கிறீங்க. எடுக்கணும், அதானே எங்க வேலையே. நீங்க சொல்லவும் தான் நானும் யோசிக்கிறேன். நிறைய கேள்விகளுக்கு இடம் இருக்கு. இப்ப எனக்கு உங்ககிட்டே சில கேள்விகள் இருக்கு, கேட்கலாமா? சாமிக்கண்ணு அப்படி கேட்கவும் கணேசனுக்கு மலைக்குளிரை மீறிக்கொண்டு கொஞ்சம் சூடானது உடம்பு. அதற்குள் ஆம்புலன்ஸ் அருகில் வந்து நின்று அதிலிருந்து இருவர் இறங்கி ஓடி வந்தனர். சாமிக்கண்ணும் அவர்களிடம், ஒரு ஸ்னேக் பைட் கேஸ், ஆள் இறந்துட்டாரு, பேர் சதீஷாம், நீங்க பாடியை எடுத்துக்கிட்டு போய் GHல ஃபார்மாலிட்டிஸை பண்ணிட்டுருங்க, நான் பின்னாலேயே வந்துடுறேன் என்று கூற அவர்களும் ஓடிப்போய் ஸ்ட்ரெச்சரை இறக்கி அதில் சதீஷின் உடலை தூக்கி போட்டு ஆம்புலன்ஸிலும் ஏற்றிக்கொண்டனர். திரும்பவும் சப்தம் எழுப்பிக்கொண்டே அது அங்கிருந்து ஓடியும் போயிற்று. கான்ஸ்டபிள் மாரியப்பன் ஃபோன் செய்துவிட்டு வந்திருந்தார். மாரியப்பன், நீங்க அந்த காரை எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுங்க, நான் ஜீப்பை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் என்று கூறவும் அவரும் சதீஷின் காரை கிளப்ப கால் எடுத்தார். கீழே மாணிக்கத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்க தானே? சொல்லிட்டேன் சார். பஸ் இன்னும் கிராஸ் ஆகல, ஆகிற டைம் தான் சார். விக்டிமை பிடிச்ச உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார் சார். குட், நீங்க கிளம்புங்க. மாரியப்பனை அனுப்பிவிட்டு திரும்ப கணேசனிடம் வந்தார். குளிருக்கு இதமாக ஒரு சிகரெட்டும் இதழ்களுக்கு இடையில் ஏறிக்கொண்டது. கணேசனுக்கும் நீட்டினார். என்கிட்ட இருக்கு சார். தேங்க்ஸ், என் பிராண்டே வேற என்று தன் பாக்கெட்டிலிருந்து கருப்பு நிறத்தில் இருந்த சிகரெட்டை எடுத்து அவனும் பற்ற வைத்தான். போலீஸ் ஜீப்பின் ஹெட்லைட் வெளிச்சம் நீடித்தபடியே இருந்தது. ஏதோ என்கிட்டயும் கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்களே. கணேசனை புகையை உமிழ்ந்தபடி அவரை தூண்டினான். ஆமா, அது எப்படி அவ்வளோ கரெக்டா இந்த இடத்துக்கு, அதுவும் பாம்பு கடிச்ச நேரமா பார்த்து வந்திருக்கீங்க? கேள்வியில் கணேசன் மேலும் அவருக்கு சந்தேகம் இருப்பது அப்பட்டமாக தெரிந்தது. சார், நான் தான் சொன்னேனே, ஆத்தர் மணியன்கிறவரோட பங்களாவும் எஸ்டேட்டும் விலைக்கு வருது, அதை பார்க்க போயிருந்தேன் என்று. ஆமால, நீங்க சொன்னீங்க, நான் தான் மறந்துட்டேன். அப்ப அதை பார்த்து பேசி முடிச்சிட்டிங்களா? இல்லை சார், பாதிக்கு மேல கொரட்டு பூமி, அவர் சொல்ற விலையும் அதிகம். இது தெரிஞ்சிருந்தும் என் மாமா என்னை போய் ஏன் பார்க்க சொன்னார்னு தான் எனக்கு தெரியல. அது சரி, இப்போ உங்க மாமா எங்க இருக்காரு? சேலத்தை தான் இருக்கணும். அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு உடனே வர சொல்றீங்களா?
நிச்சயமா சொல்றேன். தயவு செய்து இதில் என்னை இழுத்துடாதீங்க. என்ன உண்டோ எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். என்கிட்ட நீங்க இவ்வளோ கேள்விகள் கேட்டதை கூட எனக்கு பிடிக்கல. நான் பரிதாபப்பட்டு உதவி செய்ய நினைச்ச ஒருத்தன். எனக்கு உதவி செய்ய மட்டும்தான் தெரியும். புரியுது மிஸ்டர் கணேசன், என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. நானும் என் டியூட்டியை தான் செய்தேன். பை த பை, அந்த ஓடிப்போன ஒருத்தன் மூலமா அப்நார்மலா எங்களுக்கு ஏதாவது தெரிய வந்தாலோ, இல்ல அவன் நான் இல்ல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னாலோ அவனை அடையாளம் காட்ட நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். அப்ப மட்டும் கொஞ்சம் வந்துட்டு போயிடுங்க. எஸ்.ஐ. சாமிக்கண்ணுவின் கோரிக்கையை ஏற்கவும் முடியாமல் நிராகரிக்கவும் முடியாமல் ஒரு மாதிரி தலையாட்டியவன், அப்ப நான் கிளம்பட்டுமா என்று கேட்டான். சாமிக்கண்ணுவும் தோலை உயர்த்தி முகபாவங்களாலேயே சம்மதம் தரவும் தன் காரை நோக்கி நடந்தான். அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்திற்குள் தான் எத்தனை திருப்பங்கள். நினைத்து கொண்டே காரில் ஏறி அது ஏக்கவும் அதுவும் பங்களா நோக்கி புறப்பட்டது. ஒரு 100 மீட்டர் தொலைவில் ஒரு மரம் ஓரமாக ஒரு கார் நின்றபடி இருக்க கணேசனின் கார் அதை கடந்து மறைந்தது. மரத்தடியில் நின்றிருந்த காருக்குள் தீவிர சிந்தனையில் குலசேகர ராஜா. அத்தியாயம் 19. ஞானமணி தேசிகர் தொடர்பாக தனக்குள் எழும்பிய கேள்விகளை அசோகமித்திரன் அங்கேயே அப்பொழுதே கேட்கவும் செய்தார். ரியலா நான் இதை ஒரு பெரிய ஒன்றா ஃபீல் பண்றேன். இவரை ஒரு ஸ்கேனிங் மெஷின்னு நீங்க சொன்னது பெரிய உண்மை. எனக்கு இருக்கிற வியாதிய நான் ஒரு வார்த்தை கூட சொல்லாம இவர் சொன்ன விதமும் எனக்கு அதுக்கான மருந்தும் கொடுத்தது நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இவர் சொன்ன சிக்கல்ல தான் நான் இப்ப இருக்கேன். மருந்து மாத்திரையால தான் நடமாட முடியுது. அதிகபட்ச செலவும் கூட என்று அசோகமித்திரன் கூறவும் கணபாடிகள் பதிலுக்கு சிரித்தபடியே பேசினார். இப்ப இந்த மருந்து மட்டும் சாப்பிடுங்க. ஒரே மண்டலத்துல பூர்ணமா குணமடைஞ்சிருவீங்க. மனுஷனோட சகல வியாதிகளுக்கும் சரியான மருந்து உள்ளேயும் இருக்கு, வெளியேயும் இருக்கு. அதை கண்டறிஞ்சு சரியான விகிதத்துல கொடுக்கறதுல தான் இவரோட வெற்றி இருக்கு. நமக்குள்ள இருக்கிற சில சுரப்பிகளை தூண்டிவிட்டும் இவர் குணப்படுத்துவார். இவர் ஒரு பரம்பரை வைத்தியர், அடுத்து யோகி. அதனால இவர் தன் உடம்புல சொல்கிற இயக்க சக்கரங்களை ஒரே ஒரு நேர்கோட்டிலையும் அதுக்குண்டான வேகத்தோடையும் மெயின்டைன் பண்றார். நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க நம்பாம ஆச்சரியப்படுவீங்க. இவர் உடம்பு வியர்வை நாற்றமடிக்காது. இவர் சிறுநீர்ல குடிநீருக்கான அம்சங்களே அதிகம். சுருக்கமா சொல்லப்போனா இவர் தன் உடலை 100% தன் கட்டுப்பாட்டுல வச்சிட்டு இருக்கார். இவரால தண்ணி மேல தக்கை போல மிதக்க முடியும். அதிகபட்ச கொதிநிலை கொண்ட நீருக்குள்ளையும் கையை விட முடியும். அதே போல காற்றை பல நிமிஷங்கள் வரை நெஞ்சில இவரால் கட்ட முடியும். மொத்தத்துல பஞ்சபூதங்களை இவர் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கார். ஆனா நான் நீங்கெல்லாம் அதோட கட்டுப்பாட்டுல இருக்கிறவா என்றார் கணபாடிகள். இதுக்கு நான் எவ்வளோ பணம் தரணும் என்று அசோகமித்திரன் கேட்டதற்கு உண்டியல் ஒன்றை காட்டி, உங்களால முடிஞ்சதை அதுல போடுங்க, அதுதான் ஃபீஸ். காலனா தரலனாலும் பாதகம் இல்லை. வைத்தியன் நம்ம யோகியை பொறுத்தவரை ஒரு சேவை. இந்த உலகத்துல வைத்தியன் என்கிறவன் நடமாடுற கண்ணுக்கு தெரிகிற கடவுள்னு சொல்றவர். உடம்பை கொடுத்தவன் கடவுள், அதோட வலியை போக்குறவனும் கடவுள் தானே. அதனால அப்படிப்பட்ட கடவுள் காசு பணத்தை ஜெயிச்ச மகா சக்திமானா இருக்கணும்னு சொல்வார் என்று ஞானமணி தேசிகர் சார்பில் கணபாடிகளே பேசினார். அசோகமித்திரனும் பர்சிலிருந்து ஓர் 1000 ரூபாயை எடுத்து உண்டியலில் போட்டார். பூர்ண குணமான பின்னே திரும்ப வந்து என் மனசுல சொல்ற ஒரு பெரிய தொகையை இந்த உண்டியல்ல போடுவேன் என்றார். நிச்சயமா ஆகும், சந்தேகமே வேண்டாம் என்றார் கணபாடிகள். அப்பொழுது ஞானமணி தேசிகர் ஸ்லேட்டில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள், காஃபி, டீ மற்றும் பொட்டுக்கடலை, கொண்டைக்கடலை போன்றவற்றை தவிர்க்கவும், தூதுவளை, பிரண்டை, கீரையை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்க்கவும், மென்று நிதானமாக சாப்பிடவும், காலை 8 மணி, மதியம் 1 மணி, மாலை 7 மணிக்கு ஆகாரத்தை முடித்து விடவும், 1 நிமிட தாமதமும் கூடாது. அருள் கூர்ந்து தரையில் அமர்ந்து சம்மணம் காலிட்டு சாப்பிடுங்கள். சாப்பிடும்பொழுது நீர் அருந்த வேண்டாம். வாரம் 1 முறை பாகற்காய் கசப்பும் அன்றாட மதியம் தாம்பூலம் தரிப்பதையும் சில மாதங்கள் பின்பற்றுங்க. ஒரே வருடத்துல உருக்கு போன்ற மனிதராகி விடுவீர் என்று எழுதி காட்டினார். அதே வேகத்தில் சைகையில், இது உங்களுக்கு மட்டும் பொருந்தும் வழிமுறை, மற்றவர்களுக்கு கிடையாது என்று உணர்த்தவும் அசோகமித்திரனும் புரிந்து கொண்டார். அப்பொழுது கிட்டத்தட்ட 100 பொட்டலங்கள் கொண்ட ஒரு மருந்து பையை தேசிகரின் உதவியாளன் மடிப்பிச்சை என்பவன் தயாராக எடுத்து வந்து நீட்டினான். அதை வாங்கி கொண்டு அசோகமித்திரன் ஒரு பெரிய வணக்கத்துடன் புறப்பட்டார். தெருவில் இறங்கி நடக்கும்பொழுது அசோகமித்திரனிடம் பெரிய அளவில் மனதில் மாற்றங்கள். சாமி,
எனக்கு இந்த அனுபவம் ரொம்ப புதுசு. இன்னமும் என் பிரமிப்பு நீங்கள என்றார். நீங்க எங்க நாடு ஜோதிடர் கற்பக விநாயகத்தை சந்திச்சா உங்க பிரமிப்பு இன்னமும் அதிகமாகும், பாக்குறீங்களா என்று கேட்டார் கணபாடிகள். அந்த அனுபவமும் தனக்கு தேவைதான் என்று அசோகமித்திரனும் நினைத்தார். காருக்குள் இருந்து நடந்தவற்றை பார்த்தபடி இருந்த குலசேகர ராஜா முகத்தில் தீவிர சிந்தனை. ஒரு முயற்சிக்கு 2 முயற்சிகளும் எதிர்வினையாகிவிட்டன. அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பதை விட அப்பொழுதைக்கு என்ன செய்தால் கணேசன் சந்தேகப்படாமல் இருப்பான் என்று யோசித்தவர் உடனேயே கணேசனுக்கு தான் போன் செய்தார். கணேசனும் காரில் சென்றபடியே பேசினான். ராஜா, இப்ப எங்க இருக்க? கார்ல திரும்பிக்கிட்டு இருக்கேன் மாமா. ஒரு 2 நிமிஷத்துல பங்களாவுக்கு போயிடுவேன். அப்புறம் நானே உங்க கூட பேசணும்னு தான் இருந்தேன். செத்துப்போன அந்த மாற்றினாலையும் சரி, இந்த சதீஷாலையும் சரி, நான் போலீஸ்க்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த மாற்றினை இங்க எதுக்கு வேலைக்கு வச்சிங்க? அதான் நாச்சிமுத்து பங்கஜம்னு 2 பேர் இருக்காங்கல்ல? இருக்காங்கப்பா. ஆனா எஸ்டேட் வேலைக்கு அவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்கன்னு தான் நான் மாற்றினை அனுப்பினேன். இவங்க பங்களாவுக்கு மட்டும்தான் பொறுப்பு. அப்புறம் இந்த சதீஷ் இதுக்கு எத்தனை வேலைக்காரங்க மாமா? நாளைக்கு அந்த ஆத்தூர் மணியனுடைய எஸ்டேட் வாங்கி போட்டோம்னா அப்ப ஆட்கள் தேவைப்படுவாங்களே. பை த பை, நான் இப்ப ஏற்காட்டு தான் இருக்கேன். நம்ம பங்களாவுக்கு கூட வந்தேன். நீ கிளம்பலனா உன் கூட வரலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீ கிளம்பிட்ட. அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டேன். இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கேன். என்னமாமா சொல்றீங்க? நான் வந்துட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருந்தா நான் வெயிட் பண்ணியிருப்பேனே. ஆனா நீங்க அப்படி சொல்லவே இல்லையே. ஒரு சஸ்பென்ஸ் கொடுப்போம்னு நினைச்சேன் ராஜா, அவ்வளவுதான். இதுல எல்லாம் என்னமாமா சஸ்பென்ஸ் வேண்டி கிடக்கு? போகட்டும் விடு. அந்த சதீஷ் பாடிய ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்களா? போயிட்டாங்க. இந்த சாவை எஸ்ஐ சாமிக்கனு கொலையா இருக்குமோன்னு சந்தேகப்படுறாரு. இந்த சதீஷ் கூட இன்னொருத்தனும் வந்திருக்கான். அவனை நான் பார்த்தேன். சேலம் பஸ் வரவும் இறங்கி ஓடிட்டான்னு சொன்னேன்ல, அவனை பத்தி சொல்லவும் சாமிக்கனு சாரோட போலீஸ் புத்தி சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுச்சு. அவனை பிடிக்க கீழே இருக்கிற செக் போஸ்ட் போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காரு. அவனை பிடிச்சு கொடைய போறாங்க. தேவைப்பட்டா நானும் போய் அவன்தான் என்று சொல்ல வேண்டியிருக்கும். பிடாரன் போதிமுத்து பற்றி கணேசன் குறிப்பிடவும் குபீர் என்று வியர்த்து விட்டது குலசேகர ராஜாவுக்கு. சில வினாடிகள் பேச்சு வரவில்லை அவரிடம். அதற்குள் பங்களா வரவும் உள் நுழைந்து போர்ட்டிகோவில் நின்றவன் காரை விட்டு இறங்காமல் காருக்குள் இருந்தபடியே தொடர்ந்து பேசினான். மாமா, நான் பங்களாவுக்கு வந்துட்டேன். என்ன உங்ககிட்ட பேச்சையே காணோம்? அது சதீஷ் சாவை போலீஸ் சந்தேகப்படுதுன்னு சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான். ஆமா, கூட வந்த அந்த நபரை உனக்கு அடையாளம் தெரியுமா? அவன் உன் கூட என்ன பேசினான்? முகம் எல்லாம் ஞாபகம் இல்லை மாமா. அந்தி சந்தி இருட்டில் என்னத்தை பார்க்க. ஆனா குரல் ஞாபகத்தில் இருக்கு. அப்படி ஒன்றும் அவனை சந்தேகப்படவும் இடமில்லை. ஏன்னா அவன் தான் என் காரியை நிறுத்தி உதவி கேட்டவன். அவன் தப்பானவனா இருந்தா உதவியே கேட்டிருக்க மாட்டானே. காப்பாற்ற முடியாதுன்னு தெரியவும் போலீஸ் என்கொயரிக்கு பயந்து ஓடிட்டான். இதுதான் என்னோட கருத்து. அப்படி ஓடினா யாருக்குமே சந்தேகம் வரத்தானே செய்யும். அதுலேயும் போலீஸ்க்கு வராம இருக்குமா? அது சரி மாமா, உதவி செய்ய போன என்னையும்ல சந்தேகத்தோட பார்த்து நீங்க எங்க இங்க வந்தீங்க? அதுவும் இவனை பாம்பு கடிச்ச சரியான நேரத்துலன்னு அந்த எஸ்ஐ குடைய தொடங்கிட்டாரு. நோ ப்ராப்ளம் ராஜா, நான் இப்ப ஸ்டேஷனுக்கு தான் போறேன். அந்த எஸ்ஐயை பார்த்து நான் பேசுறேன். போலீஸ் இனி எதுக்காகவும் வாங்கிட்ட வரமாட்டாங்க. நீ பயப்படாத. மாமா, நான் பயப்படல. பயப்பட நான் என்ன விவரமில்லாத குழந்தையா? ஆனா எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல மாமா. இப்போ கூட ஒரு வீணா போன எதுக்கும் உதவாத எஸ்டேட்டை பார்க்கத்தான் நீங்க என்ன போக சொல்லியிருக்கீங்க. அந்த எஸ்டேட்டை சும்மா கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டாங்க. அங்க அவ்வளோ பிரச்சனைங்க வேற இருக்கு. நீங்க என் டயத்தை எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? சாரி ராஜா, வெரி சாரி. என்னை மன்னிச்சிடு. எனக்கு ஒரு நப்பாசை. அந்த அருணாச்சலம் அது எங்க வாங்கிட போறானோ என்று. அவன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டதாக நான் அங்கு கேள்விப்பட்டேன். நீங்க அவனுக்கு தேவையில்லாம முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோன்னு எனக்கு தோணுது. அப்படியெல்லாம் இல்லை ராஜா, ஒரு எச்சரிக்கை தான். எனக்கு நம்ம குடும்பம் எப்பவும் நல்லா இருக்கணும். இது ஆண்ட குடும்பம். இப்ப அதிகாரம் நம்ம கையில இல்லைனாலும் செல்வாக்குல குறை வந்துடக்கூடாது. அரண்மனை குடும்பம்னா தில்லி வரை ஒரு மதிப்பு இருக்குல்ல, அது குறைஞ்சிடக்கூடாது. குறையாது மாமா, கொஞ்சமும் குறையாது. அதிகாரமும் கைக்கு வரத்தான் போகுது. அதை கூடிய சீக்கிரம் நீங்க பாப்பீங்க. தயவு செஞ்சு இனி என்னை இந்த எஸ்டேட் வாங்குற விஷயத்துல எல்லாம் ஈடுபடுத்த நினைக்காதீங்க. அந்த அருணாச்சலத்தையும் நான் சும்மா விடுறதா இல்லை. ஒரு ப்ராஜெக்டுக்கான உதவி கேட்டு என் நண்பர் ஒருத்தர் போயிருக்கார். 5 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கான்.
அதை அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டார். அதை வச்சே அவன் இமேஜை காலி பண்ணி அரசியலை விட்டு ஓட வைக்கிறேன் பாருங்க. சரி ராஜா, நீ போய் ரெஸ்ட் எடு. பங்களாவில் ரத்தி குழந்தையை பார்த்தேன். பரவாயில்ல, குழந்தை நல்லா குணமாயிட்டா. என்னால் நம்பவே முடியல. பூரணமாக குணமாகணும்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அப்போ நான் வச்சிடட்டுமா? ஓகே மாமா. ஒரு நெடிய தொலைபேசி உரையாடலை முடித்துவிட்டு காரிலிருந்து இறங்கிய கணேசன் எதிரில் தோளில் தியாவோடு நின்று கொண்டிருந்தாள் ரத்தி. ஏய், ஏன் இங்கே பணியில் நின்றுருக்க? உள்ளே இருக்காம என்று கணேசன் கேட்கவும், டாடி என்று தியா அவனை நோக்கி கைகளை நீட்டி தாவினாள். அவனும் அவளை வாங்கி கொண்டு உள்ளே செல்லத் தொடங்கினான். மௌனமாய் இறுக்கமாய் அவனை பின்தொடர்ந்தாள் ரத்தி. ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர்ந்த கணேசன், ரத்தி, ஒரு காஃபி கொண்டு வர சொல்லு என்றான் தியாவை மடிமேல் அமர்த்தியபடியே. ரத்தி சமையல் கட்டு நோக்கி நடந்தாள். நீ எங்க போற? எங்க பங்கஜம்? அவளை கொண்டு வர சொல்லு என்றவனை மெல்ல திரும்பி பார்த்தாள் ரத்தி. என்னடா, எதுக்கு அப்படி பார்க்குற? பங்கஜம் நாச்சிமுத்து 2 பேரையும் உங்க மாமா வந்து சேலத்தில் இருக்கிற நம்ம தோட்டத்துக்கு அனுப்பிட்டாரு. அப்படியா? இதை மாமா என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்பா அவர் இங்கே வந்துட்டு போனது உங்களுக்கு தெரியுமா? இப்போ தான் நான் காரில் வரும்பொழுது சொன்னார். அதே சமயம் வர வழியில் ஒரு ஆக்சிடென்ட். ஐயோ, ஆக்சிடெண்டா? என்னச்சி சொல்கிறீங்க? ரத்தி மிக நெருங்கி வந்து பதட்டம் பரவ கேட்டாள். நீ பதட்டப்படாத. ஆக்சிடெண்டா இல்லை இன்சிடெண்டா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு உயிர் போயிடுச்சு. அதுவும் ஒரு பாம்பு கடிச்சு. பாம்பு கடிச்சா? ஆமாம். நம்ம காரில் வரும்பொழுது ஒரு இடத்துல பாம்பு ஒன்று பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன ஜி? கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் ஒருத்தன் பாம்பு கடிச்சு செத்து கிடந்தான். ஒருத்தன் அதை பார்த்துட்டு எப்படி சும்மா வர முடியும்? கடைசியில் பார்த்தா அவனும் நம்ம மாமா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு வேலைக்காரன் தான். யூரின் பாஸ் பண்ண இறங்கின இடத்துல இருட்டில் அதை மிதிச்சிருப்பான் போல இருக்கு. கணுக்காலே நல்லா போட்டுருச்சு. பல் தடயங்களை நானும் பார்த்தேன். பகீர்னு ஆயிடுச்சு. நீ போய் அது முன்னால் விழுந்து கும்பிட்டியே, அதுதான் ஞாபகம் வந்தது. நல்ல வேலை உன்னை அது கடிக்கல. அது தெய்வங்க, கும்பிடுறவங்களை எல்லாம் கடிக்காதுங்க. கும்பிடுறவன் மிதிக்கிறவன் எல்லாமே அதுக்கு ஒன்றுதான் ரத்தி. தன்னை தற்காத்துக்க மட்டும்தான் அதுக்கு தெரியும். தான் கடிச்சா ஒரு உயிர் போயிடுங்கிறது கூட அதுக்கு தெரியாது. உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலையே. கணேசன் சற்று அழுத்து கொண்டான். நீங்க சொல்றதையெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜி. உங்க மாமா வேற நீங்க அந்த பக்கம் போகவும் இந்த பக்கமா வந்துட்டார். வந்தவர் இங்க என்கிட்ட நடந்துகிட்ட விதம் கூட என்னை பயமுறுத்துற மாதிரி தான் ஜி இருந்தது. என்ன சொல்ற ரத்தி? அவர் எதுக்கு உன்னை பயமுறுத்தணும்? அவர் எதுக்குங்க உங்களை எஸ்டேட்டை பார்க்க சொல்லி அனுப்பிட்டு தான் மட்டும் தனியாக இங்கே வரணும்? நான் இந்த கேள்வியை கேட்டேன். ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டுமேனு சொன்னார். தட்ஸ் ஆல். ஆமாம், உன்கிட்ட அவர் அப்படி என்ன தப்பாக நடந்துக்கிட்டாரு? அவர் வந்த பிறகு இங்கே பல தடவை கரண்ட் போச்சுங்க. நானும் தியாவும் ரூமில் இருட்டில் தான் கிடந்தோம். அவரோ யார் கூடவோ ஃபோனில் வெளியே நின்று பேசிக்கிட்டே இருந்தார். கரண்ட் போனதுக்கு அவர் என்ன பண்ணுவார் ரத்தி? உண்மையில் கரண்ட் எல்லாம் போகலிங்க. பக்கத்து பங்களாவில் எல்லாம் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தது. டிவி ஓடுற சத்தமும் நல்லா கேட்டுது. அப்போ நம்ம பங்களாவில் மட்டும் எப்படி போச்சு? உங்கள் மாமா தான் மெயின் சுவிட்சை அணைச்சி போட்டிருக்காரு. என்ன சொல்கிற நீ? ஆமாம், நீ அவர் அப்படி செய்யும்பொழுது பார்த்தியா? நான் பார்க்கல. ஆனால் அவர் அப்படித்தான் செய்திருக்கணும். அதில் அவருக்கு என்ன லாபம் தெரியல. ஆனால் ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறேன், நமக்கு இப்போ நல்ல நேரம் இல்லைன்னு. ஆனால் நீங்கள் தான் கேட்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. ஓ, நீ இப்போ அந்த பழைய பல்லவிக்கிட்ட வந்துட்டியா? ஐ எம் சாரி. விட்டா நீ உன் கற்பனைகளை எல்லாம் சொல்லி என்னை முட்டாளாக்க பார்ப்ப. வேண்டாம் ரத்தி, விட்ரு. மாமாவையும் தப்பாக நினைக்காத. நாம் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்காக அவர் நம்மை வெறுத்தது என்னவோ உண்மை. ஆனால் அவர் இன்னும் அதே ஸ்டாண்டில் இருக்கிறதா நான் நினைக்கல. என்கிட்ட எல்லாம் சகஜமாக தான் பேசுகிறார். அரண்மனை குடும்பம், அதோட மான மரியாதைன்னு அவர் ரொம்பவே அக்கறையாகவும் இருக்காரு. அதான் எஸ்டேட் வாங்குற விஷயத்தில் என்னை அனுப்பினாரு. கணேசன் குலசேகர ராஜா மேல் முனையளவு சந்தேகமும் என்று பேசினான். ரத்திக்கும் அதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. இருந்தும் கேட்டாள். அப்ப நம்ம வீட்டுக்கு மட்டும் கரண்ட் எங்க போயிட்டு வந்துச்சு? தெரியலையே. அப்படியே கரண்ட் போனாலும் இன்வெர்டர் இருக்கே, அதுவும் ஆஃப் பண்ணப்பட்டு இருந்துச்சுங்க. அப்படியா? நீ போய் பாத்தியா? பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்துச்சு. ஆன் பண்ணிட்டு வந்தேங்க. ஐசி. அப்ப செயற்கையாக ஒரு இருட்டை உருவாக்கி அந்த இருட்டில் என் மாமா உங்களை ஏதோ செய்ய நினைச்சார்னு சொல்ல போறியா?
ரத்தி அதற்கு மிக மெதுவாக தலையை ஆட்டி ஆமோதித்தாள். அதை பார்த்த மறு வினாடி கணேசன் சிரித்து விட்டான். எனர்ஜி சிரிக்கிறீங்க? சிரிக்காம அப்படி ஏதாவது அவர் பண்ணிட்டு மாமா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா என்று அழுத்தமாக கேட்டான். அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா என்ன உங்க குடும்பத்துல யாரும் முழுசா இன்னும் ஏத்துக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும் ஜி. அதுலயும் உங்க மாமா துளி அளவு கூட சமாதானம் ஆகலன்னு நான் சத்தியம் பண்ணி கூட சொல்வேன். சரி ரத்தி, இந்த பேச்சை இதோட விடு. உனக்கு நான் ஒரு உறுதி தரேன். உன்னை மட்டும் யாரும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நீ என் ஸ்வீட் ஹார்ட், தியா என் டார்லிங் என்று அவளை முத்தமிட்டான். ரத்திக்கு அப்படி அவன் பேசியது அப்பொழுதைக்கு போதுமானதாகவும் மிக இதமாகவும் இருந்தது. போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐ சாமிக்கண்ணுவின் போன் சினுங்கவும் காதை கொடுத்தார். சார், அந்த ஆளை பிடிச்சிட்டோம் சார். அவன் பேர் போதிமுத்து. அவன் ஒரு பாம்பு பிடாரன் சார் என்று வந்த செய்தி சாமிக்கண்ணுவின் சரிந்த முதுகெலும்பை செங்குத்தாக நிமிர்த்தியது. அத்தியாயம் 20. நாடு ஜோதிடர் கற்பக விநாயகம் பற்றியும் அறிந்த நிலையில் கணபாடிகள் வீட்டுக்கு திரும்பிய பொழுது அசோகமித்திரனுக்கு உணவு காத்திருந்தது. அந்த வீட்டில் டைனிங் டேபிள் இல்லை. மாறாக சாணி மெழுகிய தரைமேல் ஒரு சிறு கோலம் போட்டு அதன் மேல் தையல் இலை போட்டு ஒரு செப்பு சொம்பில் நீர் வைத்து கணபாடிகளின் உறவு பெண் உணவு பரிமாறினாள். அசோகமித்திரனுக்கு தரையில் அமர்ந்து சாப்பிடுவது சற்று சிரமமாக இருந்தது. ஒரு வாரம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பிறகு சரியாயிடும். காலை மடக்கி சப்பனம் போட்டு சாப்பிடும் பொழுது இடுப்பை சுற்றி இரத்த ஓட்டமும் அதன் அழுத்தமும் அதிகமாகி முதுகெலும்புக்கு வலு உண்டாகும். சாப்பிடும் பொழுது கால் தரையில பதிஞ்சிருக்க கூடாது, ஆசன வாய்தான் பதிஞ்சிருக்கணும். இப்படி சாப்பிட்றதான் எப்பவும் ஆரோக்கியம். வைத்தியரும் உங்களை இனி தரையில உட்கார்ந்து சாப்பிட சொன்னது ஞாபகம் இருக்குதானே என்று கேட்டார் கணபாடிகள். அசோகமித்திரனால் மறுபேச்சு பேச முடியவில்லை. கணபாடிகள் காட்டிய அக்கறையும் மனதுக்கு இதமாக இருந்தது. இலையில் முதலில் ஒரு மலை வாழைப்பழத்துண்டு வைக்கப்பட்டது. பின் துளி நாட்டு சர்க்கரை, அதன் பின் ஒரு ஓரமாய் நார்த்தங்காய் ஊறுகாய், பிறகு வாழைக்காய் பொடிமாஸ், கீரை கூட்டு, பிறகு பொலப்பொலவென்ற பச்சரிசி சாதம். ஆவி பறந்த அதன் மேல் ஒரு கரண்டி நெய் விடப்படவும் ஒரு வகை வாசம் மூக்கை துளைத்தது. பிறகு குழம்பு வந்தது. அருமையான பாகற்காய் வத்த குழம்பு. கணபாடிகளும் உடனமர்ந்து சாப்பிட்டார். சாதத்தில் கை வைக்கும் முன்பு பரிசேஷனம் என்கிற ஒரு இறைவணக்க நிகழ்வை இலையை சுற்றி வட்டமாய் ஜலத்தை கொண்டு நிகழ்த்தினார். இலையை சுற்றி வட்டமாய் ஜலத்தை கொண்டு ஒரு நீர்வட்டம் போட்டவர் மீதி ஜலத்தை மந்திரம் சொல்லி வழங்கிவிட்டு சோற்று பருக்கைகளையும் சிறு அளவில் எடுத்து சாப்பிட்டவராக இறுதியில் பிரம்மணேஸ்வராக என்று கூறியது மட்டும் அசோகமித்திரன் காதில் வீழ்ந்தது. இப்ப என்ன பண்ணீங்க? அதுவா, என் போன்ற ஒரு வேத பிராமணன் சாப்பிடும் முன்பு தேவதைகளை உபாசித்து அவ்வாளுக்கும் இந்த அன்னம் அர்ப்பணங்கிற மாதிரி நடந்து நன்றி சொல்லிவிட்டு சாப்பிடணும். அதைதான் செய்தேன். ஒவ்வொரு முறையுமா? ஆமாம், ஒவ்வொரு முறையும் தான். நல்ல விஷயமா தான் எனக்கு தோணுது. சில ஆசிரமங்களில் கை கூப்பி சாமி பேரை சொல்லி கும்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க, பார்த்திருக்கேன். ஆனா உங்க வாழ்க்கை முறையே இப்படிதானா? ஆமாம், வெளியே போயிட்டு வந்தா கால் கை கழுவாம எதையும் தொடமாட்டோம். இப்படித்தான் சாப்பிடுவோம். எங்க உணவில் நெய், கீரை, தயிர், மோருக்கு தவறாம இடம் உண்டு. பெரும்பாலும் வாழை இலை, தையல் இலைதான். இந்த கிராமத்தில் பல வயதான கைம்பெண்களுக்கு இந்த இலை வருவாய்தான் ஆதாரம். இந்த இலைக்கும் பெரும் மருத்துவ குணம் உண்டு. ஊரை சுத்தி 50க்கு மேல் ஆலமரங்கள் இருக்கு. அவை உதிர்க்கிற இலை, அப்புறம் தாமரை இலைகளை பொறுக்கி எடுத்து வந்து கழுவி சுத்தம் பண்ணி ஈர்க்குச்சியால் இணைச்சி உருவாக்குற இந்த தையல் இலை இங்க எல்லா வீடுகளிலும் இருக்கும். ஓர் இலை 50 பைசா. சாப்பிட்ட பிறகு டிஸ்போஸ் பண்றதும் சுலபம். பிளாஸ்டிக் மாதிரி மோசமான பின்விளைவுகள் கிடையாது. கணபாடிகள் சொல்ல சொல்ல அதில் ஒரு அழகான கிராம பொருளாதார வாழ்க்கையே அசோகமித்திரனுக்கு தெரிந்தது. அப்பொழுது மெல்லிசாய் ஒரு சலசலப்பு. கணபாடிகளும் அசோகமித்திரனும் அமர்ந்து சாப்பிட்ட இடத்திற்கு நேர் எதிர்ப்புறத்தில் சுவரோரமாய் ஒரு குட்டி நாகம் நின்று நின்று சென்று கொண்டிருந்தது. அது மனைப்பாம்பின் குட்டியாம். போடா கண்ணா, போயிடு என்றாள் கணபாடிகளின் உறவு பெண். அதுவும் போய்விட்டது. ஆனால் அந்த நொடிகள் அசோகமித்திரன் வரையில் அவர் வாழ்நாளில் கண்டிராத நொடிகளாகி அவர் மனதிலும் ஒரு திகைப்பு. தனது நாற்காலியில் விரைப்பாக நிமிர்ந்த சாமிக்கனு, அவனை இங்கு இப்பவே கூட்டிட்டு வர முடியுமாயா என்று தான் கேட்டார். அது பிரச்சனை இல்லை சார். ஆனா இங்க செக் போஸ்ட்ல இப்ப நான் மட்டும்தான் சார் இருக்கேன். கொரோனா விஷயத்துல ரிலாக்ஸ் பண்ணிட்டாலும் செக் போஸ்ட் கண்டினியூ பண்ணும்படி எஸ்பி உத்தரவு போட்டிருக்கதால நான் கூட இருக்கேன் சார். இப்ப இவனோட நான் வந்துட்டா இங்க யார் சார் இருக்கிறது?
மாணிக்கம் என்கிற அந்த போலீஸ்காரர் திருப்பி கேட்ட கேள்வி முன்னால் சாமிக்கண்ணு சற்று தாடியை தடவ தொடங்கினார். என்ன சார் யோசிக்கிறீங்களா? ஆமாயா. அது சரி, அவனை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? விவகாரமான ஆளாதான் சார் தெரிகிறான். உள்ள பட்டாப்பட்டி ட்ரௌசருக்குள்ள 1,00,000 ரூபாய் வச்சிருக்கான் சார். 2 50,000 ரூபாய் கட்டு. நான் பிடிச்சு மடக்கவும் தத்து பித்துன்னு உளர ஆரம்பிச்சிட்டான். பாம்புகளை விட்டு கடிக்க வச்சு கொலை செய்யற மாதிரி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. இவனை அதுக்காகத்தான் கூட்டிக்கிட்டு போயிருக்கான் அந்த செத்துப்போன சதீஷ் என்றவன். போற வழியில காருக்குள்ளேயே பாம்பு பெட்டி தவறி விழுந்து பாம்பு வெளியில வந்து டிரைவிங் சீட்ல இருந்த அந்த சதீஷை போட்டிருக்கு. இவன் பயந்து போய் பஸ் ஏறிட்டான். நாம பிடிப்போம்னு கொஞ்சம் கூட இவன் எதிர்பார்க்கலன்னு நல்லா தெரியுது சார். நான் பெருசா எதுவுமே கேட்கல சார். பயத்துல அவனா இவ்வளோ விஷயத்தையும் சொல்லியிருக்கான் சார். அப்படியா விஷயம்? அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதான். ஆமா, யார கொலை செய்யன்னு ஏதாவது சொன்னானா? அது யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டான் சார். புழுகிறான். சரி, நானே இப்ப புறப்பட்டு வரேன். இது ஊத்தி மூடுற கேஸ் இல்ல, பயங்கரமான கேசியா. அவன் ஓடிட போறான். 30 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன் என்ற சாமிக்கண்ணு கை கடிகாரத்தை பார்த்தார். இரவு மணி 8. புறப்பட கால் எடுத்த பொழுது எதிரில் ஹலோ சார் என்றபடி எதிர்பட்டார் குலசேகர ராஜா. அவரை பார்த்த நொடி ஒரு திகைப்பும் கூடவே கொஞ்சம் சந்தேகமும் கலந்து தோன்றிய நிலையில் வாங்க சார் வாங்க என்றார் சாமிக்கண்ணு. அது என்னவோ தெரியல, உங்களையெல்லாம் இப்ப அடிக்கடி பார்க்க முடியா, என் வேலைக்காரங்க பண்ணிடுறாங்க என்று இயல்பாக பேசியபடி நாற்காலியில் மிக சகஜமாக வந்து அமர்ந்தார் குலசேகர ராஜா. புரியலையே என்று ஒரு வார்த்தையில் சாமிக்கண்ணு அவரை பார்க்க குலசேகர ராஜாவும் ஒரு மாதிரி சிரித்தபடி எங்கே கிளம்பிட்டீங்க போல என்று கேட்டார். ஆமாம், ஒரு அவசர வேலை. நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க. சதீஷ் என் வேலைக்கார ஒருத்தன் பாம்பு கடிச்சு செத்துட்டானாமே, நீங்க தான் பாடியை டிஸ்போஸ் பண்ணி டீல் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார், முந்தா நேத்து மார்டின், இன்னைக்கு சதீஷ். 2 பேர் டெத்தும் அன்எக்ஸ்பெக்டட் டெத். ஆனா எதிர்பாராம நடந்துட்ட சம்பவங்களா ஏனோ என்னால் அதை நினைக்க முடியல. சாமிக்கண்ணு தனக்கான நாற்காலியில் அமர்ந்து பேசாமல் அமர்ந்து விட்ட குலசேகர ராஜாவை ஒரு சுற்று நடந்து வந்து பேசிய அந்த பேச்சு குலசேகர ராஜா முகத்தில் ஓர் அதிர்வை மெல்லிய அளவில் ஏற்படுத்திற்று. இருந்தும் அதை சாமிக்கண்ணு உணராதபடி தனக்குள் சுதாரித்த குலசேகர ராஜா, என்ன சார் சொல்றீங்க? அன்எக்ஸ்பெக்டட்னா யாராவது சதி செஞ்சு கொண்டிருக்க கூடும்னு நினைக்கிறீங்களா? குலசேகர ராஜா மிக நேராகவே உடைத்தே பேசினார். இந்த பாம்பு கடிச்சு செத்து போன சதீஷ் என்பவன் ஒரு பாம்பு பிடாரன் கூட டிராவல் பண்ணியிருக்கான். இவன் சாகவும் பாதி வழியில் இறங்கி ஓடியிருக்கான். அவனை கீழே மடக்கி பிடிச்சிட்டோம். அவன் பாக்கெட்ல லட்ச ரூபாய் பணம் வச்சிருக்கான். ஒரு கொலை செய்யத்தான் என்னை கூட்டிக்கிட்டு போனாங்கன்னு அவன் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்கான். ஆனா யார கொலை செய்யன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்றான். இப்ப நான் அவனை பார்க்கத்தான் போய்கிட்டு இருக்கேன். நான் போய் விசாரிக்கிற விதமா விசாரிச்சா யாரை எதுக்குன்னு எல்லாம் தெளிவா தெரிஞ்சிடும். அப்புறம் தான் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இப்படி ஏடாக்குடமா ஏதாவது இருக்கும்னு நான் சந்தேகப்பட்டேன். அது சரியால இருக்கு என்றார் சாமிக்கண்ணு. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கே பகீர்னு தான் இருக்கு. அதே சமயம் செத்து போனவங்க என் வேலைக்காரங்க. நான் எனக்கு என்னன்னு இருக்க முடியாதுல, அதான் நேர்லயே கிளம்பி வந்துட்டேன் என்றார் குலசேகர ராஜா. சரி, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் அந்த பிடாரனை விசாரிச்சுட்டு அப்புறம் உங்ககிட்ட வரேன். என் வரையில இவங்க 2 பேருமே கூட அம்புங்க தான். இந்த அம்புகளை விட்டவன் ஒருத்தர் நிச்சயமா இருக்கணும். அவன் தான் பெரிய கிரிமினல். அவனை கண்டுபிடிச்சிட்டா போதும். யார கொலை செய்ய வந்தாங்க, எதுக்காக அந்த கொலைன்னு எல்லாமே கிளியர் ஆயிடும். பிறகு நான் உங்க கூட பேசுறேன். இப்ப நான் உடனே போய் ஆகணும். வரட்டுமா? சாமிக்கண்ணு நடந்தபடியே பேசி வெளியே காத்திருந்த ஜீப்பில் ஏறி அமர்ந்தார். குலசேகர ராஜாவுக்கு அப்பொழுதே ஈரக்குலை நடுங்க தொடங்கிவிட்டது. இருந்தும் சுதாரித்தவராக, சார், நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கே கூட சந்தேகம் வருது. நானும் உங்க கூட வரவா? அந்த பிடாரனை நானும் பார்க்கணுமே என்றார். சாமிக்கண்ணு சற்று கெச்சிலாக சிரித்தபடியே, சாரி சார், என்கொயரி பண்ணும்பொழுது டிபார்ட்மெண்ட் ஆட்கள் தவிர யாரும் கூட இருக்கக்கூடாது. நான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட பேசினதே கூட அதிகம். நீங்க ஒரு ராஜா குடும்பங்கிறதால தான் பேசினேன். என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க போங்க. என்கொயரி முடியவும் நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன் என்ற சாமிக்கண்ணு அடுத்த நொடியே ஜீப் கிளம்பிய நிலையில் ஸ்டேஷனுக்கு எதிரான சரிந்த சாலையில் மறைந்தும் போனார். குலசேகர ராஜா மனதிலோ பெரும் குமச்சல். பிடாரனிடம் ரத்தி தியா பற்றி சதீஷ் பேசியிருப்பானா? தன்னை பற்றியும் சொல்லியிருப்பானா என்கிற கேள்விகள் எல்லாம் புழுக்கள் நெளிவது போல் நெளிய தொடங்கிவிட்டன. மெல்ல நடந்து வந்து காரில் ஏறியவர் காரை கிளப்பும் சமயம்
அவரது செல்போனில் அழைப்பொலி. அழைத்தது அவர் மனைவி சுந்தரவல்லி. சொல்லு சுந்தரம், என்னாச்சுங்க? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சா? என்னதை சொல்ல, அந்த வடநாட்டுக்காரிக்கு ஆயுசு கெட்டி போல எல்லாமே அவளுக்கு சாதகமாக போய்கிட்டு இருக்கு. தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. குலசேகர ராஜா நடந்து முடிந்த சகலத்தையும் கூறி நிறுத்தினார். மறுபக்கமாய் சுந்தரவல்லியிடமும் பெரும் திகைப்பு. என்ன சுந்தரம், நான் சொன்னதை கேட்டு பயந்துட்டியா? பின்ன அந்த பிடாரன் மூலமா நீங்க தான் காரணம்னு தெரிஞ்சிட்டா என்னங்க பண்றது? சதீஷ் அவ்வளோ முட்டாள் இல்லை. என்னை பத்தி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டான்னு தான் நான் நம்புறேன். ஒருவேளை சொல்லியிருந்தா என்ன? இப்ப இந்த எஸ்ஐ என்ன ஹரிச்சந்திர வாரிசா இல்ல காந்திக்கு தான் பேரனா? அதுக்குன்னு ஒரு விலை இருக்கு சுந்தரம். அதை கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்டு போகுது. எப்படிங்க இப்படி கொஞ்சமும் பயப்படாம பேசுறீங்க? எனக்கு குலை நடுங்குதுங்க. ராஜாவுக்கு உண்மை தெரிஞ்சிட்டா நம்ம திட்டமெல்லாம் பாழாகிறது மட்டுமில்ல, நடுத்தெருவுக்குள்ள எல்லோரும் வந்துடுவோம். பைத்தியக்காரி, நீ எல்லாம் கோடீஸ்வர ராஜா குடும்பத்து மருமகளின் வெளியே சொல்லிக்காத. ராஜா குடும்பம்னாலே கொலை, லஞ்சம் இதெல்லாம் சாதாரணடி. சரித்திரம் படிச்சிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீதான் புத்தகத்தையே கையால கூட தொடாதவளாச்சே. படிச்சு கிழிச்ச உங்களால என்னங்க பண்ண முடிஞ்சிச்சு? ஒருத்தனுக்கு 2 பேர் செத்து போய் இப்போ ஒரு போலீஸ்காரனுக்கு பயப்படுற மாதிரில ஆயிருக்கு. வாய மூடு. இந்த மாதிரி நேரத்துல தான் தைரியமா இருக்கணும். அதுலயும் உன் கூட நான் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ என்னை கோழையாக்கிடுவ. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, இன்னைக்கு இல்லை நாளைக்கு அந்த வடநாட்டுக்காரியும் அவ குழந்தையும் சாக போறது மட்டும் நிச்சயம். நான் இந்த மாதிரி சலசலப்புக்கெல்லாம் பயந்துட மாட்டேன். இன்னைக்கெல்லாம் என் அக்கா குடும்ப சொத்து மதிப்பு 3000 கோடி. வருஷம் 1000 கோடிக்கு மேல வரியே கட்டுறோம். இதை அடையிறது ஒன்றும் சுலபம் இல்லை. விடாம முயற்சி செய்துகிட்டே இருக்கணும். நானும் செய்வேன், சாதிப்பேன். அந்த கணேசராஜாவை என் மக கழுத்துல தாலியை கட்ட வைப்பேன். அதை நீ பாப்ப. போன வைடி. குலசேகர ராஜா மிகவும் உணர்ச்சி கொந்தளிப்போடு பேசிவிட்டு காரை கிளப்பும் முன் சற்று யோசித்தவர் மனதில் கீழேயுள்ள சேலத்து போலீஸ் ஸ்டேஷன் ஒன்றின் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சதாசிவம் முகம் ஞாபகத்துக்கு வந்தது. அடுத்த 20வது நொடி அவரது செல்போனில் அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டரின் குரல். ஹலோ பாஸ், என்ன இந்த நைட் டைம்ல கூப்பிட்டுருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா சதாசிவம், ஏற்காடு அடிவார செக் போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு அக்யூஸ்ட ஏற்காடு எஸ்ஐ சாமிக்கனு என்கொயரி பண்ண போயிருக்கான் என்று தொடங்கியவர் நடந்தவற்றை தனக்கு கேட்ட விதத்தில் சொல்லி முடித்தவராய், நீ போய் கொஞ்சம் பக்கத்துல இருந்து அந்த பிடாரன் சொல்றத உன் செல்போனை ஆன் பண்ணி வச்சு எனக்கு பாஸ் பண்றியா என்று முடித்தார். நீங்க பயப்படுற மாதிரி தெரியுதே, உங்க பேரை சொல்லிடுவான்ற பயமா? சதாசிவம் பின் பாயிண்டாக கேட்டது. குலசேகர ராஜாவை ஒரு குத்து குத்தியது. அதெல்லாம் இல்ல சதாசிவம், இந்த எம்பி அருணாச்சலம் கணேசனை குறி வச்சிட்டான்னு எனக்கு தகவல் வந்தது. ஒருவேளை அவனாய் இருக்குமோன்னு நான் பயப்படுறேன். அதை தெரிஞ்சுக்கத்தான் உன் உதவியை கேட்கிறேன். நீ என்னப்பா இதுல என்னையே சந்தேகப்பட்டுட்ட? அப்படின்னா அந்த ஆள் வேற ஆட்களை எல்லாம் அனுப்பணும். உங்க வேலைக்காரங்களை எதுக்கு அனுப்பணும்? செத்துப்போன சதீஷும் சரி, மார்ட்டினும் சரி, காசு கிடைக்குதுன்னா என்ன வேணா செய்வானுங்க. என் ஆளுங்களை பிடிச்சு பண்ணும்போது தானே அந்த ஆளையும் யாரும் சந்தேகப்படாம இருப்பாங்க. ஓ, நீங்க அப்படி யோசிக்கிறீங்களா? அதுவும் சரியாதான் இருக்கு. சதாசிவம், நீ என் பேச்சை கேட்கிறவன் என்று தான் உன்னை கூப்பிட்டேன். நீ என்னடானா உன் போலீஸ் புத்தியை என்கிட்டயே காட்டுற. முடியாட்டி சொல்லிடு, நடக்கிறது நடக்கட்டும். நான் அதை அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிறேன். பாஸ் கோவிச்சுக்காதீங்க, இப்பவே கிளம்புறேன். என்கொயரி அம்புட்டையும் அப்படியே நீங்க கேட்கிற மாதிரி பண்றேன். நான் எப்பவும் உங்க ஆள். எம்பி பேரை மட்டும் அவன் சொல்லட்டும், அப்புறம் இருக்கு கச்சேரி. ஏயா, உனக்கும் அந்த அருணாச்சலம்னா ஆகாதா? என் மச்சினிச்சி கனடா போக விசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தா. கவுன்சில் ஜெனரல் ஆஃபீஸில் ஒரே கெடுபிடி. இந்த ஆள் ஃபோன் பண்ணா மூவ் ஆகிடும்னு சொன்னாங்க. நானும் போய் உதவி கேட்டேன். அதெல்லாம் அயல் நாட்டு சமாச்சாரம். நான் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவர் சொந்தக்காரங்கள பல பேர் அங்கே இந்த ஆளால போயிருக்காங்க. போலீஸ் தயவும் நமக்கு தேவைன்னு அந்த ஆளுக்கு தெரியல பாஸ். இப்ப என்ன தெரியவை? கம்பீரமாக சொல்லி முடித்தார் குலசேகர ராஜா. முகத்தில் ஒரு பெரிய சரிவை நிமிர்த்திவிட்ட புன்னகை. அத்தியாயம் 21. அசோகமித்திரனின் திகைப்பை கனபாடிகளும் கவனித்தார். என்ன சார், ஒரு நல்ல பம்பை பார்த்து பதட்டப்படாம அதோட சிநேகமா பேசுறாளேன்னு ஆச்சரியமாகவும் திகைப்பாவும் இருக்கா என்று கேட்டார். ஆமாம், இது என்ன இப்படி வீட்டுக்குள்ள சர்வசாதாரணமா? அதுதான் இந்த ஊரோட சிறப்பு. இங்க எங்க வீட்டுல மட்டுமல்ல, இங்க எல்லா வீடுகளையும் மனைப்பாம்பு வாசம் ரொம்ப சகஜம்.
மனைப்பாம்பா? ஆமாம். நீங்க சாப்பிட்டு முடிங்கோ. சாப்பிடும்பொழுது பேசக்கூடாது. காத்து இறைப்பையில ஏறிண்டு அதனால அஜீரணம் ஏப்பம்னு பல சிக்கல்கள் உண்டாகும். சாப்பிட்டு முடிச்சு தாம்பூலம் போடும்பொழுது நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன் என்று அசோகமித்திரனை முதலில் சாப்பிட வைத்தார் கணபாடிகள். சாப்பிட்டு முடித்து கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்து கொண்டு தாம்பூலம் போட்ட நிலையில் மீண்டும் தொடங்கியது அவர்களின் உரையாடல். மிஸ்டர் அசோகமித்திரன், முதல்ல மலைப்பாம்பை பற்றி சொல்லிடுறேன். இங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் கொல்லைப்புறம் உண்டு. அங்க மறைவா வாழற நாகங்களைத்தான் மலைப்பாம்புன்னு சொல்வோம். அந்த நாகங்கள் வீட்டில் இருக்கிற யாரையும் எதுவும் செய்யாது. எப்பவாவது வீட்டுக்குள்ள இப்படி வந்துட்டு போகும். வெள்ளிக்கிழமையில இந்த நாகம் கண்ணில் பட்டா விசேஷம். வெளியூர்களுக்கு போகும்பொழுது இந்த நாகம் தான் வீடுகளுக்கு காவல். அதனால் இந்த ஊர்ல திருட்டு பயமும் கிடையாது. கணபாடிகள் மிக சகஜமாக சொன்ன அந்த விஷயம் அசோகமித்திரனை பலவாறு சிந்திக்க வைத்தது. என்ன சார், இது எல்லாமே உங்க வரையில விசித்திரமா இருக்கா? ஆமா சாமி, ரொம்பவே விசித்திரமா இருக்கு. விஷப்பாம்பை கூட நேசிக்கிற ஒரு மனசு உங்க ஊர்ல இருக்குன்னு சொல்றதா, இல்ல அதன் மேலுள்ள பயத்தால இப்படி ஒரு பழக்க வழக்கம் உங்களுக்கு உண்டானதா என்று எனக்கு தெரியல. இந்த ஊர் 1000 வருஷத்து ஊர். இடைக்காலத்துல உருவான ஒரு கிராமம் கிடையாது இது. புராண சம்மதம் இருக்கிறதால இங்க அநேக விஷயங்கள் இன்றைய வாழ்வியலோடு பார்க்கும்பொழுது விசித்திரமாகத்தான் தெரியும். எத்தனை வருஷமானா என்ன, நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்புங்கிற பஞ்சபூதங்கள் கிட்ட ஒரு மாற்றமும் இல்லையே. மாற்றங்கள் மனிதர்கள் கிட்டதானே? வாஸ்தவம்தான். மாற்றம்தான் இந்த பூமியில் மாறாத விஷயம்னு நானும் படிச்சிருக்கேன். மாறலனா வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் இருக்காது. நம்ம உடம்பே கணத்துக்கு கணம் மாறின்னு இருக்க ஒன்று தானே. ஆனா நாம் அதை வளர்ச்சி நிலை சொல்றோம். வளர்ச்சி உடம்புல மட்டும் இருந்தா போதாது, மனசுலையும் இருக்கணும். ரொம்ப சரி. அப்படி அது மனசுலையும் இருக்கணும்னா நானுங்கிற அகம்பாவும் கூடாது. நம்ம தர்மசாஸ்திரம் அதை ரொம்ப தெளிவா சொல்றது. அகம்பாவுன்னு நீங்க எதை சொல்றீங்க சாமி? உங்களையே எடுத்துக்கோங்களே. நான் அசோகமித்திரன், ரொம்ப அறிவுபூர்வமானவன். ஏமாறவும் மாட்டேன், ஏமாற்றவும் மாட்டேன் என்பது தானே உங்க ஸ்டாண்ட்? ஆமாம். இதுக்குள்ளேயே ஒரு நானுங்கிற அகம்பாவம் இருக்கே. என்னோட விழிப்பு நிலையும் எச்சரிக்கை உணர்வும் உங்களுக்கு அகம்பாவமா படுதா சாமி? அதுவே ஒரு மாயைதான். நம்மள சுத்திலும் கூட பல மாயாக்கள் இருக்கு. அதுகள் கிட்ட சிக்கிக்காம வாழ்ந்து காட்டினா முக்தி. அதாவது திரும்ப திரும்ப பிறக்க வேண்டாம். இல்லைனா கர்மாவுக்கேற்ப பிறந்துட்டே தான் இருப்போம். இந்த மறுபிறப்பு, கர்மா இதெல்லாமே பொய்ங்கிற ஒரு கருத்தும் அதை கொள்கையா கொண்ட மதங்களும் இந்த உலகத்துல இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாம? டார்வின் தத்துவத்தில இருந்து பௌத்தம், ஜைனம்னு எல்லாத்தையும் நான் படிச்சவன் தான். ஆனா எனக்கு என் மதத்துல இருக்கிற தெளிவுல ஒரு குறையும் இல்லாதால வேற எதுவும் பெருசா தெரியல. அவர்கள் இருவரும் தாம்பூலம் தரித்தபடியே பேசிய நிலையில் கணபாடிகள் கொட்டாவி விட்டார். தூக்கம் வருதோ? ஆமா, சாப்பிட்டா கொஞ்சம் கண்ணையறது வழக்கம். அப்ப தூங்குங்க, பிறகு பேசிக்கலாம். சந்தோஷம். நீங்களும் படுங்கோ. நாளைக்கு பகல் 11 மணிக்குத்தான் கிரகணம். வீடுகளுக்கு மாசம் ஒரு நாள் பவர் ஷட் டவுன் ஆகிற மாதிரி இந்த பூமியை சூரிய கதிர்களோட தொடர்பை சில பல நிமிடம் துண்டிச்சுக்கிற நேரம். அப்ப நம்ம புலன்களால உணர முடியாதபடி ரொம்ப நுட்பமான பல மாற்றங்கள் பூமி பரப்புல ஏற்படுது. நம்ம சுவாசம் அப்புறம் உடம்போட கிரகாதிபத்தியத்திலையும் ஏற்படுது. அது ஆரோக்கியமானது கிடையாதுங்கிறதான் சாஸ்திரம் சொல்ற கருத்து. சுருக்கமா கிரகண பிழைன்னு சொல்வோம். அந்த நேரத்துல மனசு பக்தி தொடர்பான எண்ணங்களை இருந்தா பெரிய பாதிப்பு கிடையாது. அந்த நேரம் முடியவும் குளிச்சு பூஜை புனஸ்காரம்னு மனசையும் உடம்பையும் சீர்படுத்திக்கிறோம். நாளைக்கு அப்படி ஒரு நிகழ்வு இருக்கு. அந்த கிரகண வேலையில தான் அந்த சர்ப்பமும் வரும். அதை பார்க்கறதானே உங்களோட நோக்கம்? அங்கு தொட்டு இங்கு தொட்டு கணபாடிகள் பாம்பிடம் வந்து முடித்தார். அசோகமித்திரனும் மிக வேகமாக தலையை ஆட்டினார். அடிவாரத்து செக் போஸ்டை ஒட்டி ஒரு தற்காலிகமான குடிசை. அதனுள்ளே சில மேஜை நாற்காலிகள், ஒரு சீலிங் ஃபேன் போடப்பட்டு அது கரக் கரக் என்கிற சப்தமுடன் சுரண்டு கொண்டிருக்க டியூப்லைட் வெளிச்சத்தில் அநேக பூச்சிகள் பறந்து கொண்டிருந்தன. அங்கே ஒரு மூலையில் குத்துக்காலிட்டு உட்கார வைக்கப்பட்டிருந்தான் பிடாரன் போதிமுத்து. அவனுக்கு அருகிலேயே கான்ஸ்டபிள் மாணிக்கம் அமர்ந்து கொண்டிருக்க புதிதாக ஸ்டேஷனுக்கு என்று வழங்கப்பட்டிருந்த சைரன் வைத்த காரில் டேஷ்போர்டில் வாக்கி டாக்கியின் இறைச்சலுடன் வந்து சேர்ந்தார் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சதாசிவம். எஸ்ஐ சாமி கனவை எதிர்பார்த்து காத்திருந்த மாணிக்கத்துக்கு சதாசிவம் வந்திருப்பது ஆச்சரியம் அளித்தது.
எழுந்து நின்று விரைப்பாக ஒரு சல்யூட் எடுத்து வரவேற்றார். சதாசிவம் பார்வை நேராக போதிமுத்து மேல்தான் சென்றது. அப்படியே மாணிக்கத்தை பார்த்தவர், யாரோ ஒரு அக்யூஸ்டை பிடிச்சு வச்சிருக்கிறதா எனக்கு தகவல் வந்தது, இவன் தானா அவன் என்று ஆரம்பித்தார். இன் செய்திருந்த காக்கி சட்டியை எடுத்துவிட்டு சற்று ரிலாக்ஸ் மூடில் இருப்பது போலவும் தென்பட்டார். ஆமாம் சார், உங்களுக்கு யார் சார் தகவல் தந்தது என்கிற மாணிக்கத்தின் கேள்வி முன் ஒரு பார்வை மட்டும் பார்த்தவர், ஏன் இதை உங்க ஸ்டேஷன் கேஸா மட்டும் நினைக்கிறீங்களோ என்றார். ஆமா சார், எங்க சோன்ல தான் நடந்திருக்கு. சாமிக்கணு சார் தான் கேஸ் அட்டன் பண்ணி டீல் பண்ணிட்டு இருக்காரு என்று கான்ஸ்டபிள் மாணிக்கம் தயங்காமல் கூறவும் சதாசிவத்திடம் ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தும் சுதாரிக்க தொடங்கினார். இவன் மாதிரி ஒரு அக்யூஸ்டை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அஸ்தம்பட்டியில ஒரு ஸ்னேக் பைட் கேஸ், பாடி கிடந்த இடம் ஒரு ஏசி ரூம். பாம்பு வர வாய்ப்பே இல்லை. ஆனா பாம்பு கடிச்சு ஒருத்தன் செத்து கிடக்கிறான். அப்ப அது கொலைதானே? சதாசிவம் தோரணையாக கேட்டபடி போதிமுத்துவை பார்த்தபொழுது தன் ஜீப்பில் சாமிக்கணுவும் வந்து சென்றார். அவரும் சதாசிவத்தை பார்க்கவும் ஒரு சல்யூட் அடித்தபடியே, சார் நீங்க என்று இழுத்தார். நீங்க ஒரு ஸ்னேக் பைட் கேஸை டீல் பண்றதா மெசேஜ் வந்தது, அதான் வந்தேன். பாம்பை விட்டு கொலை செய்யறது இப்ப புது ட்ரெண்ட். அந்த வகையில நானும் ஒரு அக்யூஸ்டை தேடிட்டு இருக்கேன். அதான் விஷயம் காதல விழவும் ஓடி வந்தேன். உங்களுக்கு யார் சார் சொன்னது? சாமிக்கனு, என்னை கேள்வி கேட்கறத விடுங்க, இவனை கேளுங்க. இவனுக்கு பின்னால பெரிய கை ஒன்று இருக்கு, அது யாருன்னு தெரியணும். சதாசிவம் சாமிக்கனுவை மடைமாற்றினார். ஆமா சார், ஏற்காட்டில் யாரை கொல்ல வந்தாங்கன்னு தெரியணும் சார். யாரையா? யார் உன்னை கூட்டிக்கிட்டு வந்தது? சதாசிவமே என்கொயரியை ஆரம்பித்து விட்டார். அப்படியே செல்போனில் குலசேகர ராஜா எனக்கு ஃபோன் செய்து அதை அப்படியே ஆன் கண்டிஷனில் பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டார். அதை சாமிக்கண்ணுவும் கவனித்தார். போதிமுத்து நடுங்கிக் கொண்டிருந்தான். சாமி, நான் ஒரு பாவமும் அறியாதவனுங்க. பூச்சிகளை பிடிச்சி விஷத்தை எடுத்து அதை மருந்துக்காக கேட்குற சில கம்பெனிகளுக்கு கொடுப்பேங்க. அதில் எனக்கு 100-200 கிடைக்குங்க, அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாதுங்க என்று சதாசிவமும் சாமிக்கண்ணுவும் பார்க்கவும் முணங்கினான். அப்ப யார கொலை செய்ய ஏற்காடு போன என்று அதிரடியாக ஆரம்பித்தார் சாமிக்கண்ணு. சாமி, என்னை கூட்டிக்கிட்டு போன சதீஷ் சாருக்கு தான் சாமி அது தெரியும். ஆனா அந்த மனுஷன் தான் போய் சேர்ந்துட்டாருங்களே. அவர் மேலே பழிய போட்டு நீ தப்பிக்க பாக்குறியா? சாமி, நான் கும்பிடுற வழுக்குப்பாறை முனி மேல சத்தியமா சொல்றேங்க, காரை வளைச்சு ஓட்டவும் பெட்டி கீழே விழுந்து புஸ்ஸு வெளியே வந்து அவரை கடிச்சிருச்சுங்க. இதுதான் நடந்துச்சு. புஸ்ஸா? நான் அதுங்களை அப்படிதாங்க சொல்வேன். இந்த கதையை நான் நம்பவா? அதாங்க சத்தியம். அப்போ உனக்கு எதுவுமே தெரியாதா? என் ஜாமி சத்தியமா, என் பொண்டாட்டி பிள்ளைங்க சத்தியமா எதுவுமே தெரியாது சாமி. நீ இப்படியெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். உன்னை ஜட்டியோட ஐஸ் கட்டி மேல படுக்க வச்சு பாதத்தில் அடிச்சா உண்மை தானா வெளியே வரும். நீ கிளம்பு. என்கொயரி செல்லில் வச்சு கும்முனா வழிக்கு வருவனி. சாமிக்கண்ணு போதிமுத்துவ சட்டக்காலரை பிடித்து இழுத்து செல்ல முயல்வது போல் பாவனை காட்ட அவன் அடுத்த நொடி அவர் காலை பிடித்து கொண்டு கதற தொடங்கினான். சாமி, உங்களுக்கு புண்ணியமா போகும் சாமி. அந்த சதீஷ் எனக்கு கூலியா கொடுத்த ₹1,00,000 கூட கொடுத்துறேன். என்னை மன்னிச்சு விட்டுருங்க சாமி. என்னது மன்னிச்சு விட்டுறதா? நீ கொலை செய்ய போயிருக்கையா? இப்ப நீ ஒரு கிரிமினல் குற்றவாளி. சாமி, அதான் எதுவும் நடக்கலீங்களே. பாரா, அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல சிக்கிட்டு எதுவுமே நடக்கலன்னு சட்டம் பேசுறியா? சாமி, காசுக்கு ஆசைப்பட்டு இதுல இறங்கிட்டேன். நல்ல வேலையா எந்த தப்பும் நடக்கல. என்னை விட்டுருங்க சாமி. ஒரு தப்பும் நடக்காம தான் ஒரு உயிர் போயிருக்கா? ஐயோ, அவரு காப்பாத்த விஷத்தை முறிக்கிற வேர்த்துண்ட நான் திங்க கொடுத்தேங்க. ஆனா அவரு கசக்குதுன்னு துப்பிட்டாரு சாமி. நீங்க கூட அவர் செத்து கிடந்த இடத்துக்கு காலையில என்னை கூட்டிக்கிட்டு போங்க. நான் அந்த வேர்த்துண்டை எடுத்து காட்டுறேன். சத்தியமா அது ஒரு எதிர்பாராம நடந்த சம்பவம் சாமி. இப்ப செத்த அவனை பத்தி எல்லாம் பேச்சு இல்ல. யார கொலை செய்ய திட்டம் போட்டிருந்தீங்க? உங்களை யார் ஏவி விட்டுது? அதான் சாமி, சத்தியமா தெரியாதுன்னு சொல்றேனுங்களே. சாமிக்கண்ணு சலிப்போடு சதாசிவத்தை பார்க்கவும் சதாசிவம் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக்கொண்டு சாமிக்கண்ணுவுக்கும் நீட்டினார். சாமிக்கண்ணு மரியாதையா தவிர்க்க முடிந்தும் டேக்கிட் என்று சதாசிவம் வற்புறுத்தவும் எடுத்து பற்ற வைத்துக் கொண்டார். அப்பொழுது சதாசிவம் சட்டப்பையில் கிடந்த செல்போனில் அழைப்பொலி ஆன் செய்திருந்த அது கேட்டு முடிந்திருந்த நிலையில் குலசேகர ராஜா தானே அழைத்திருந்தார். அவர் பேரை பார்த்தவுடனே உதட்டுக்குள் சிகரெட் புகை கசிய வேகமாக அந்த ஷெட்டை விட்டு வெளியேறி பேசத் தொடங்கினார் சதாசிவம். சொல்லுங்க பாஸ், எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க தானே? கேட்டேன்.
அவனை இதுக்கு மேல தோண்டாம விட்டுருங்கய்யா. அவனுக்கு யாருங்கிற விவரம் தெரியலன்னு நல்லா தெரியுது. பாஸ், நாங்க இன்னும் எங்க பாணி என்கொயரியை ஆரம்பிக்கல. அப்பதான் இந்த மாதிரி பசங்க கிட்ட இருந்து உண்மையும் வெளியே வரும். அதுலயும் இவன் விஷப்பாம்புங்களே தைரியமா பிடிக்கிறவன். இவனுக்கு தகுந்த ட்ரீட்மெண்டே வேற. சதாசிவம், என்ன சொல்ல வர? அடிச்சா உண்மையை சொல்வான். இப்ப சொல்லாம தப்பிக்க பாக்குறான்னு நினைக்கிறியா? ஆமா சார். வேண்டாம், விற்று. இதுக்கு மேல இதை பெருசுப்படுத்த வேண்டாம். இங்க செத்து போன சதீஷ் பொண்டாட்டியும் என்கிட்ட புலம்புறா. இதுல அவன் கொலை செய்ய வந்தவன்ற மாதிரி விஷயம் வெளியே வந்தா கேஸ் பெருசாகும். அப்புறம் கணேசராஜா வந்து சாட்சி சொல்றது அது இதுன்னு இழுத்துக்கிட்டே போகும். ராஜா அதையெல்லாம் விரும்பல. பாஸ், எம்பியை மாட்டிவிட அருமையான சந்தர்ப்பம். அதை போய் லூஸ்ல விட சொல்றீங்களே. அவன் வேற விஷயத்துல மாட்டாமலா போவான். விற்றுனா விற்று. சதீஷையும் எதிர்பாராம பாம்பு கடிச்சு செத்தாங்கிற அளவோட கேஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்ப இது அப்படியே எஸ்ஐ சாமிகனுக்கிட்ட நீங்களே சொல்லிடுங்க. நான் சொன்னா அது சரியா இருக்காது. ஏன்னா ஏற்காடு என் ஜோன்ல இல்ல. இப்போ கூட உங்களுக்காக நான் துருத்திக்கிட்டு நுழைஞ்சி சமாளிச்சிட்டு இருக்கேன். சரி, போனை சாமிகனுக்கிட்ட கொடு. வேண்டாம் ஐயா, அவர் போனுக்கு நீங்களே கூப்பிட்டு பேசுங்க. நம்ம தொடர்பு தெரிய வேண்டாம். சதாசிவம் பேச்சை முடித்துக்கொண்டு திரும்பிய பொழுது எதிரில் ஒரு புதிய முகம். லுங்கி சட்டையுடன் தலைப்பாகையோடு தோளில் ஒரு துணிப்பை தொங்க வெறித்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் போதிமுத்துவின் தோழனும் குருவுமான ஜல்லி. ஜல்லியின் கையில் ஒரு வழவழப்பான கருப்பு நிற பிரம்பு. முகத்திலும் நெற்றிலும் பெரியதாய் கருப்பும் சிவப்புமாய் மிரட்டுகிற மாதிரி பொட்டு. அத்தியாயம் 22. அசோகமித்திரனும் கனபாடிகளும் கட்டிலில் அமர்ந்திருக்கும் நிலையில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கனபாடிகள் கைபேசிக்கு ஓர் அழைப்பு. காதை கொடுக்கவும் ஆச்சரியமாகி போனது அவர் முகம். அடட, நம்ம ஜோதிடரா என்று கேட்டதிலேயே அவர் நாடு ஜோதிடர் கற்பக விநாயகம் என்பது தெளிவாகிவிட்டது. அவர் என்ன பேசினாரோ தெரியாது. நீங்க 1 மணி நேரம் கழிச்சு வாங்கோ. அந்த அசோகமித்திரன் என்கிறவர் என் கூட தான் இருக்கார். நம்ம ஊரை பார்த்து ஆச்சரியம் குழப்பம்னு எல்லாமுமா இருக்கார் என்று முடித்தார். அப்படியே அசோகமித்திரனை பார்த்தவர், நான் சொன்னேனே கற்பக விநாயகம்னு ஒரு நாடு ஜோதிடரை, அவர் என்னை பார்க்கணும்னார். 1 மணி நேரம் கழிச்சு வர சொல்லியிருக்கேன். எனக்கு இப்போ ஒரு தூக்கம் போட்டாகணும், இல்லைனா உடம்பு படுத்தும். பல காலமா இப்படி பழகிட்டேன். நீங்களும் தூங்குங்கோ, இல்ல உங்க சௌகரியம் என்றார். நீங்க தூங்குங்க, எனக்கு இப்ப தூக்கம் வரல. நான் புத்தகம் படிப்பேன், இல்ல நான் டைரி எழுதுவேன் என்ற அசோகமித்திரன் அருகில் இருந்த ஒரு பலகையை மடிமேல் எடுத்து வைத்துக்கொண்டு டைரி எழுத தொடங்கினார். அதில் முதல் நாளுக்கான குறிப்புகளை முதலில் எழுதி முடித்தார். அதன் பிறகு நடப்பு தினத்துக்கான குறிப்பு. நேற்றும் சரி இன்றும் சரி, நான் இதுவரை வாழ்ந்த நாட்களில் மிகவே வேறுபட்ட நாட்களாகும். வாழ்வென்பதே பல பல அனுபவங்களின் தொகுப்புதான். அவ்வகையில் பார்த்தால் நேற்றும் சரி இன்றும் சரி எனக்கு ஏற்பட்டிருக்கும் அனுபவங்கள் வித்தியாசமானவை மட்டுமல்ல, வியப்புக்குரியவை, பெரும் ஆய்வுக்குரியவையும் கூட. ஒருபுறம் மின்சாரம், தொலைக்காட்சி பெட்டி, கைபேசி, 2 சக்கர 4 சக்கர மோட்டார் வாகனங்கள் என்கிற விஞ்ஞான வளர்ச்சி. மறுபுறம் பயபக்தி, தொன்மங்களின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை, சீர்மையான சில பழக்க வழக்கங்கள், நம்ப முடியாத நிகழ்வுகள் என்று இந்த ஊர் இருக்கிறது. பாம்பென்று தாண்டவும் முடியவில்லை, பழுதென்று மிதிக்கவும் முடியவில்லை என்பார்களே, அப்படி இருக்கிறது என் மனநிலை. ஆனாலும் நான் எனது உறுதியான பகுத்தறிவு மனநிலையை சலனித்துவிட தயாரில்லை. ஒரு விஷப்பூச்சி எப்படி வணக்கத்துக்குரியதாக ஆக முடியும் என்கிற ஒரு ஒற்றை கேள்வி என்னை வெகு தூரம் அழைத்து வந்திருக்கிறது. பொட்டில் அடித்த மாதிரி ஒரு தெளிந்த பதில் எனக்கு இதுவரை கிடைக்கவில்லை. உயர் ஜாதியில் பிறந்த கனபாடிகள் தான் நம்பும் விஷயங்களை தயக்கமின்றி பேசி வருகிறார். என்னை எங்கும் அவர் வற்புறுத்தவோ என் எதிரில் தன் செயல்களில் செயற்கையாக ஒரு மாற்றத்தையோ செய்து கொண்டதாகவும் எனக்கு தோன்றவில்லை. நான் சந்தித்த வைத்தியர் ஞானமணி தேசிகர் ஓர் அபூர்வ மனிதர் என்று மட்டும் உறுதியாக சொல்வேன். மனித ஆற்றலின் ஒரு உச்சமாக அவரை என் மனது கருதுகிறது. இயற்கையை நன்கு புரிந்து கொண்டு உடற்கூற்றையும் புரிந்து கொண்டு அவர் செய்யும் வைத்தியம் நிச்சயமாக அற்புதம். எதனால் இந்த வைத்திய முறை ஓர் அலோபதி வைத்தியம் போல் பல்கி பெருகாமல் இருக்கிறது என்பதும் புரியவில்லை. மூலிகை கசக்கி கொண்டு நான் யோசித்து பார்த்ததில் ஓர் உண்மை விளங்கியது. மூலிகை வைத்தியம் சில ஒழுக்கங்களை வற்புறுத்துகிறது. உடனடி தீர்வு என்று இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு முயல்கிறது. இதற்கு சில காலம் தேவைப்படுகிறது. அலோபதி அப்படி பெரிதாக வற்புறுத்துவதில்லை. ஊசி போட்ட சில நிமிடங்களில் வலியிலிருந்து விடுதலை, பின் விளைவை பற்றிய அக்கறை இல்லாத அப்பொழுதைக்கான தீர்வுகள், பத்தியங்களற்ற வைத்தியம் என்றிருப்பதால் அது பெரும் வரவேற்பை பெற்றுவிட்டதாக தோன்றுகிறது.
சுருக்கமாக சொல்வதானால் மூலிகை வைத்தியம் எனப்படுகிற சித்த வைத்திய முறைக்கு சற்று காலம் தேவைப்படுகிறது. அலோபதிக்கு அது தேவையில்லை. எனது இந்த கருத்து எந்த அளவுக்கு சரியானது என்று தெரியவில்லை. ஆனாலும் இதுவே என் கருத்து. அதே போல நமது தொன்மையான பழக்க வழக்கங்கள் உண்மையில் மகத்துவமானவை. நாம் அவற்றை நவீன வாழ்க்கை முறையில் தொலைத்துவிட்டது மறுக்க முடியாத உண்மை. வாரம் 2 முறை எண்ணெய் குளியல், தரையில் சப்பனமிட்டு அமர்ந்து வாழை இலையில் உண்பது, மண்பானையில் சமைத்து சாப்பிடுவது, விறகு அடுப்பை பயன்படுத்துவது, ஆற்று நீரை கிணற்று நீரை வடிகட்டி பயன்படுத்துவது, கோரைப்பாயில் படுத்துறங்குவது, இலவம் பஞ்சு தலையணியை பயன்படுத்துவது, கடலை மிட்டாயை, பனம்பழத்தை, நுங்கினை, இளநீரை, நவாப்பழத்தை என்று அந்தந்த பருவத்தில் அதிகம் கிடைப்பதை உண்பது, பாண்டி, கபடி, பல்லாங்குழி, பரமபதம் என்கிற விளையாட்டுகளும் கூட உடல் நலம் மனநலம் இரண்டும் சார்ந்த ஒன்றாக இருப்பதை எல்லாம் நாம் மறந்து வருகிறோம். இன்றைய இளைய தலைமுறைக்கு இவற்றை அறிமுகம் செய்வதும் இந்த பழக்க வழக்கங்களை காப்பதும் நம் ஒவ்வொருவர் கடமை. அசோகமித்திரன் அருவி பெருக்கு போல எழுதி கொண்டே போனார். நேரம் போனதே தெரியவில்லை. ஜோதிடர் கற்பக விநாயகமும் வந்து சேர்ந்தார். அசோகமித்திரனும் அறிமுகப்படுத்தப்பட்டார். கற்பக விநாயகமும் பேசத் தொடங்கினார். நான் வந்திருக்கிறதே நாளைய கிரகணம் பற்றி உங்ககிட்ட சில கருத்துக்களை சொல்லத்தான். உங்களுக்கே தெரியும், ஒரு 3 வருஷமாகவே மொத்த உலகமும் வியாதி, யுத்தம், இயற்கை சீற்றம்ங்கிற 3 பெரும் காரணங்களால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம பாரத தேசமும் இதுக்கு விதிவிலக்கல்ல. இருந்தாலும் மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்பொழுது நமக்கு பெரிய பாதிப்பு இல்லை. காரணம், நம் தேசத்து பக்தி கலாச்சாரமும் அன்றாட பூஜை வழிபாடுகளும் தான் என்பது என் அழுத்தமான கருத்து. நாளைய கிரகண வேலையில நம்ம கோவில்ல சர்பம் வந்து வழிபட்டா அது பெரிய விமோசனம், வராம போகவும் வாய்ப்பிருக்கு என்று அசோகமித்திரன் எதிர்பார்த்து வந்திருந்த விஷயத்தை தொட்டு பேசி அதிர்ச்சி அளித்தார் அந்த நாடு ஜோதிடர். ஒரு வித்தியாசமான தோற்றத்துடன் செக் போஸ்ட் வாசலில் வந்து நின்ற ஜல்லியை கான்ஸ்டபிள் மாணிக்கம் பார்த்துவிட்டு நெருங்கி வந்து, யார் யானி, என்ன விஷயம் அதட்டினார். கும்புரசாமி என்றான் ஜல்லி பதிலுக்கு. விஷயத்தை சொல்லு, இங்க எங்க வந்த? உள்ளார கையை கட்டிக்கிட்டு வெளவெளத்து போய் நிக்கானே போதிமுத்து, அவன் என் கூட்டாளிங்க. ஓ, நீயும் பாம்பை பிடிக்கிற பிடார பயலா? இல்லைங்க, நான் வைத்தியனுங்க. ஜல்லி மாணிக்கத்திடம் தன்னை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சாமி கனவின் கைபேசி வழியாக அவரோட பேச தொடங்கியிருந்தார் குலசேகர ராஜா. தம்பி, நான் குலசேகர ராஜா பேசுறேன். நீங்க போன காரியம் என்னாச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று அவர் ஆரம்பிக்கவும், சாமிக்கனு சதாசிவத்தை ஒரு மாதிரி பார்த்தபடியே, அதான் இங்க நடந்த என்கொயரி அவ்வளவையும் நம்ம சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சார் மூலமா கேட்டிருப்பீங்களே சார். ஒன்றும் தெரியாத மாதிரி என்ன கேட்டா என்ன சார் அர்த்தம் என்று ஒரே போடாக போட்டார். குலசேகர ராஜா அதை எதிர்பார்க்கவில்லை என்பது நன்றாக தெரிந்தது. சதாசிவமும் அதை எதிர்பார்க்கவில்லை. அதிர்வும் ஆச்சரியமாக பார்த்தார். சாமி கண்ணுவும் தொடர்ந்தார். என்ன சார் பேச்ச காணோம்? பட்டுன்னு போட்டு உடைக்கவும் பதிலுக்கு பேச முடியலையோ? ஆமாய்யா, நான் தான் சதாசிவத்தை அனுப்பி வச்சேன். அரண்மனை குடும்பம் மேல மதிப்பும் மரியாதையும் உள்ள ஒரு விசுவாசமான போலீஸியா அவர். அதான் அவர் அனுப்பி அவன் யாரை கொலை பண்ண வந்தான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். சமாளிக்க முயன்றார் குலசேகர ராஜா. அதான் யாரையும் தெரியாதுன்னு கிளிப்பிள்ளை கணக்கா சொன்னதை திரும்ப சொல்லிட்டு இருக்கானே. நானும் கேட்டேன். அவனை இனியும் போட்டு நோண்ட வேண்டாம், அவனை அனுப்பிடுங்க. அப்ப யாரை கொலை பண்ண வந்தான்? யார் அனுப்பிடுங்கிற விவரமெல்லாம் தெரிய வேண்டாமா? அதான் எனக்கு தெரியாதுன்னு சொல்றானே. செத்துப்போன சதீஷும் அழுத்தமானவன். இவன்கிட்ட எல்லாம் யாரு எதுக்குன்னு சொல்லியிருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. அதான் அவனை போட்டு குடையிறது பிரயோஜனம் இல்லை, விட்டுருங்கன்னு சொல்றேன். இவனுக்காக நீங்க இப்படி ஃபோன் பண்ணி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கியா? சற்று சிரித்தபடி சாமிக்கன்னு சொன்ன விதத்தில் அவர் குலசேகர ராஜாவை சந்தேகப்பட தொடங்கிவிட்டது அப்பட்டமாக தெரிந்தது. நான் அவனுக்காக பேசலையா, எங்க குடும்பத்து கணேசராஜாவுக்காக பேசுறேன். நீ இவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போனா சாட்சி சொல்ல எங்க ராஜா எல்லாம் வரணும். அவனுக்கு இருக்கிற வேலைக்கு இதுக்கெல்லாம் எங்க இருக்கு நேரம்? அவன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி இதை பெருசுப்படுத்தாம அப்படியே விட்டுற சொன்னான். அதனால தான் பேசிட்டு இருக்கேன். இல்லைனா எனக்கு இதுக்கு இந்த கண்டாவியெல்லாம் மிக போலியாக அழுத்து கொண்டார் குலசேகர ராஜா. அதுக்கு அவரே எனக்கு ஃபோன் பண்ணி என்னை இதுல சம்மந்தப்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கலாமே. அவர் சொல்ல போய்த்தானே இவனை பத்தியே தெரிய வந்து நாங்களும் அடக்கி பிடிச்சிருக்கோம். சாமி கண்ணு குலசேகர ராஜாவுக்கு அடங்குவதாகவே தெரியவில்லை.
அது குலசேகர ராஜாவுக்கும் புரிந்து போனது. இதற்கு மேல் இந்த மனிதனிடம் பேசினால் அது மேலும் பலவீனப்படுத்திவிடும் என்பதை மிக வேகமாக புரிந்து கொண்டவர், சரியா, நீ உன் போக்கில் போய்க்கோ, என்ன செய்யணுமோ செய், நான் மேலிடத்தில் பேசுகிறேன் என்று போனை கட் செய்து விட்டார். சாமி கண்ணுவும் சிரித்தபடி செல்போனை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டே சதாசிவம் பக்கம் திரும்பினார். சதாசிவம் முகத்தில் சற்று அசடு வழிந்து கொண்டு இருந்தது. சம்பந்தமே இல்லாம நீங்க இங்க எனக்கு முந்தி வந்து நிற்கும் போதே நினைச்சேன் சார், இது சாதாரணமான கேஸ் இல்ல, பெரிய இடம் இதுல சிக்கி இருக்குன்னு என்று அவரிடம் ஆரம்பித்தார். சதாசிவத்துக்கு சுருக்கென்றது. பெரிய இடம்னு நீங்க யார சொல்றீங்க சாமிக்கனு என்று மிக வேகமாக கேட்டார். அது போக போகத்தானே சார் தெரியும், இன்னும் நம்ம பாணி விசாரியே தொடங்கினா தானே தெரியும். ஆனா அதுக்குள்ள அவனை விட்டுருங்க, கேஸையும் பெருசுப்படுத்தாதீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? அப்ப நீங்க இவனை விடுறதா இல்லை அப்படித்தானே? ஆமா சார், இது சாதாரண கேஸ் இல்லை சார், உறுதியா சொல்றேன். 20 வருஷமா போலீஸ்காரனா இருக்கேன், அந்த அனுபவத்துல சொல்றேன். இதுல குறியும் பெருசு, குறி வச்சவனும் பெரியவன். சாமி கண்ணுவும் சதாசிவமும் பேச பேச போதிமுத்துவுக்கு இருட்டி கொண்டு வந்தது. அதே சமயம் இடையில் தனக்காக ஜல்லி வந்து வாசலில் நிற்பதும் கான்ஸ்டபிள் மாணிக்கம் அவனை உள்ளே விடாமல் பேசிக் கொண்டிருப்பதும் காதில் கேட்டது. அந்த சப்தம் சாமி கண்ணுவின் காதிலும் விழுந்து, மாணிக்கம், அங்க என்ன சப்தம் என்று கேட்கவும் வைத்தது. மாணிக்கமும் ஜல்லியோடு உள்ளே வந்தார். மாணிக்கத்தின் கையில் வேர்த்துண்டு ஒன்றும் இருந்தது. என்ன மாணிக்கம், யார் இது, என்ன கையில? சார், இவர் பெரிய வைத்தியர் சார், இந்த பிடாரனோட கூட்டாளியாம் சார். கூட்டாளியா? ஆமாங்க, போதிமுத்து என் கூட்டாளிங்க சாமி. நீங்க பிடிச்சு வச்சிருக்கத பார்த்துட்டு ஓடி வந்தீங்க. நாங்க பிடிச்சு வச்சிருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நான் இந்த பக்கம் தாங்க மூலிகை பறிக்க போவேன், அப்படி போறப்ப போதியோட குரல் கேட்டு ஓடி வந்தீங்க. கூட்டாளிங்கிற? அப்ப இவன் யாரு, எப்படிப்பட்டவனை எல்லாம் உனக்கு நல்லா தெரியும் தானே? நல்லா தெரியும் சாமி, இவன் ஒரு அப்ராணிங்க. அப்ராணியா? அப்ராணி எங்கேயாவது விஷப்பாம்புகளை தைரியமா பிடிப்பானா? அது தொழிலுங்க. எது தொழில்? பாம்பு பிடிச்சி அதை வச்சு கொலை செய்ய முயற்சி செய்யறதா? அப்படிலாம் செய்கிறவன் கிடையாதுங்க என் சிநேகிதன். ஜல்லி பேசிக்கொண்டே சட்டைப்பையிலிருந்து ஒரு டப்பாவை எடுத்து அதை திறந்து விபூதி போல உள்ளிருந்ததை ஒரு சிட்டிகை எடுத்து மனதுக்குள் ஏதோ முணுமுணுத்து ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் சாமிக்கண்ணன் நெற்றியில் அந்த விபூதியை இட்டான். சித்தங்குறிச்சி மலசாமி விபூதிங்க, இதை பூசிக்கிட்டா படபடப்பு அடங்கும், மனசும் ஒழுங்கிடும். நீங்க இப்ப குழப்பத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு இப்ப தேவை அமைதி என்றவன் அடுத்து சதாசிவம் பக்கம் திரும்பவும், அவர், என்னையா இது, பூசாரி மாதிரி விபூதியெல்லாம் வச்சு விட்டுக்கிட்டு, இது என்ன போலீஸ் செக் போஸ்டா இல்ல உடுக்கடிக்கிற இடமா என்று அவனுக்கு அடங்காமல் ஒரு போலீஸ்கான தன்மையோடு கேட்டார். சாமி, இது சாதாரண விபூதி இல்லைங்க, சித்தங்குறிச்சி மலசாமி விபூதி. 9 மூலிகை, 9 வகை ரசம், 9 வகையில படம் போட்டு தயாரிச்சுது. இது நெத்தியில் இருக்க எதுக்கு போய் நின்னா முட்டை வர்ற மாடு கூட பணிஞ்சு நிற்குங்க. யாரை தேடி போறோமோ அவங்க தானா எதிரில் வருவாங்க. மனசுக்குள்ளேயும் எந்த பாரமும் இல்லாம அப்படியே காத்து மாதிரி லேசா இருக்குங்க. வச்சு விடுறேன், பார்த்துட்டு சொல்லுங்க என்றான். அந்த பேச்சிலேயே பாதி அடங்கிவிட்டார் சதாசிவம். மீது நெற்றியில் விபூதி பூசவும் அடங்கி போனது. அதுவரை ஒரு மார்க்கமாய் 20 வருட அனுபவம் அது இது என்று அமர்க்களமா பேசிக்கொண்டிருந்த சாமி கண்ணுவும் ஒரு மனமாற்றம் அடைந்தவராக, சாமி நீங்க உட்காருங்க, நின்னுகிட்டே இருக்கீங்களே என்று ராக மாறியிருந்தார். கான்ஸ்டபிள் மாணிக்கமும் அங்குள்ள ஒரு நாற்காலியை இழுத்து போட்டான். இருக்கட்டும் இருக்கட்டும், என் சிநேகிதன் ஒரு பாவமும் அறியாதவன், அவனை விட்டுருங்க சாமிங்களா என்றான் ஜல்லி சற்று கெஞ்சலாய். இது நாங்க பொழுது போகாம அப்படியே பேசிட்டு இருக்கோம். எலை, உன் பேர் என்ன சொன்ன என்று போதிமுத்துவை பார்த்து கேட்டார். போதிமுத்துங்க. எலை போதிமுத்து, அப்ப நீ கிளம்பு, மணி 10 தாண்டிடுச்சு பார், போய் படுத்து தூங்கி எந்திரிச்சு உன் பழப்ப பாரு, நாங்களும் போய் எங்க வேலையை பார்க்குறோம், கிளம்பு கிளம்பு. சாமிக்குன்னு சொல்லவும் போதிமுத்துவும் எழுந்து கும்பிட்டவனாக, சாமி நீங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நான் வரேங்க என்று சொல்லிக்கொண்டு வேகமாக கிளம்பினான். அப்ப நானும் வரேங்க என்று ஜல்லியும் அவனோட கிளம்பி சாலையில் இறங்க இருவரும் நடக்க தொடங்கினர். சாலையில் நடக்கையில் போதிமுத்துவிடம் ஒரே படபடப்பு. ஜல்லி, சரியான நேரத்துக்கு வந்தேவே. சாயங்காலமா நான் அந்த சதீஷ் என்பவனோட போறப்பவே சொன்னேன், சகுனம் சரியில்லை, இந்த காரியம் விளங்காதுன்னு. அது அப்படியே நடந்துருச்சு. இப்ப மட்டும் நீ வராம போயிருந்தா
அந்த ஏற்காடு சப் இன்ஸ்பெக்டரு என் கிண்ணியை பேத்திருப்பான். உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டவன் சல்லி. ஆமா, நீ விபூதி வைக்கவும் மழை கொழிங்க மாதிரி 2 பேரும் அப்படியே அடங்கிட்டானுங்களே, அது எப்படி ஜல்லி? கும்மிருட்டில் விறுவிறுவன நடக்கையில் போதிமுத்து கேட்ட கேள்விக்கு ஜல்லியிடம் சில வார்த்தைகளில் பதில். அதான்வே பீதாம்பர ஜாலம். அத்தியாயம் 23. கிரகண சமயத்தில் அந்த சர்வம் வராமல் போகவும் வாய்ப்பிருக்கிறது என்று நாடி ஜோதிடர் சொன்னது எதை வைத்து என்றும் ஒரு கேள்வி எழும்பியது. அதற்கு அவரே பதில் கூறலானார். நம்ம கோவில் இருக்கிற சந்நிதி தெருவில் தான் கோவில் குருக்கள் குருநாதனோட வீடு இருக்கு. குருநாதன் இப்ப படுத்து படிக்காய் இருக்கார். அவர் ஜாதகத்தை குருநாதனோட பிள்ளை மணிகண்டன் என்கிட்ட காட்டி அப்பாவோட நிலையை பத்தி கொஞ்சம் சொல்ல சொன்னான். அந்த ஜாதகத்தை நான் ஆராய்ந்து பார்த்த அளவுல அவர் நாளைய கிரகண காலத்தை தாண்ட மாட்டார். கிரகணம் தொடங்குறதுக்கு முந்தி இருக்கிற 30 நிமிஷங்கள்ல எப்ப வேணா அவர் மூச்சு அடங்கலாம். அப்படி நடந்துட்டா கிரகண தீட்டோட சாவு தீட்டும் சேர்ந்துடும். இப்படி தீட்டு இருக்கிற சமயங்கள்ல சர்வரூபத்துல எந்த சித்த புருஷரும் வழிபாட்டுக்கு வரமாட்டாங்க. அதை வச்சுதான் நான் சொல்றேன் என்று காரணத்தையும் விளக்கினார். ஜோதிடர் சொல்லவுமே கணபாடிகள் நேராக அசோகமித்திரனை தான் பார்த்தார். அசோகமித்திரன் அதை கேட்டு சன்னமாக சிரித்தார். என்ன சார் சிரிக்கிறீள்? நீங்க வருத்தம் இல்ல படணும் என்றார் கணபாடிகள். எனக்கெனவோ என்னை சமாதானப்படுத்துறதுக்காக இவர் வந்த மாதிரி இருக்கு. சர்வ வழிபாடுங்கிறதே ஒரு நம்ப முடியாத விஷயம். அதுக்கு இப்பவே குருக்களோட சாவு, அதனால தீட்டுன்னு சப்பகட்டு கட்டுற மாதிரி தான் எனக்கு படுது சாமி. இந்த மாதிரி ஏதாவது நடந்து ஏமாற்றம் தான் மிஞ்சும்னு ஒரு எண்ணம் எனக்குள்ள இல்லாமல் இல்லை. அதை நினைச்சேன், என்னையும் அறியாம சிரிப்பு வந்துருச்சு என்றார் அசோகமித்திரன். ஜோதிடர் கற்பக விநாயக முகம் அதை கேட்டு சலனித்தது. என்ன ஜோசிரே, இவருக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க என்று கேட்டார் கணபாடிகள். இவருக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும் சாமி? நான் வந்தது உங்களை பார்க்க, உங்களோட பேச வந்ததுலையும் பாதிதான் சொல்லியிருக்கேன், மீதியையும் சொல்லிடுறேன். இந்த கிரகண சமயத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு பூஜை புனஸ்காரத்தோடு வீட்டோடு இருக்கோமோ அவ்வளவு நல்லது. நீங்க எப்பவும் அந்த சமயத்துல காயத்ரி ஜபத்துல இருப்பீங்க. இந்த தடவையும் நீங்க அப்படித்தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப யாரும் கிரகண சமயத்துல தியானம் பூஜைன்னு அடங்கி இருக்கிறதுல வெளியே எப்பவும் போல நடமாடுறாங்க. இந்த தடவை நம்ம கோயில்லையும் சர்வ வழிபாடு இல்லாமல் போக போகுது. குருக்களே, காலமாக போறதால குருக்களோட தகன கிரியைக்கு பிறகுதான் கோவில் நடை திறந்து புண்ணியாவசனம் பண்ணப்பட்டு அப்புறமா பூஜை நடக்கும். இது நம்ம ஊருக்கு ஒரு பின்னடைவு தான், ஒரு பெரிய வெள்ள சேதம். அப்புறம் நூற்றுக்கணக்கில் ஆடு மாடுகளோட சாவு, இடையாலையும் மரணம்னு வரப்போற நாட்களை நினைச்சா கலக்கமா இருக்கு. பூஜை நடக்காதது மட்டுமல்ல, ஊருக்குள்ள பல தப்புக்கள் நடக்க ஆரம்பிச்சிடுச்சே. இதை உத்தேசித்து என்கிட்ட இருக்கிற சிவநாடியில அகத்தியர் வாக்கு கேட்டேன். ஊர்ல ஒருவர் பாக்கி இல்லாம ஒன்னு சேர்ந்து மகாசண்டி ஹோமம் பண்ணி தேவதைகளை திருப்தி செய்தா இந்த பெரிய உட்பாதம் சிறிய அளவா போய் ஊர் சுபிச்சமாயிடும்னு சொன்னார். இதை சொல்லத்தான் வந்தேன். அப்புறம் ஒரு முக்கிய விஷயம், குருக்கள் நாளைக்கு காலமாக போறத நான் அவர் மகன்கிட்ட சொல்லல, உங்ககிட்ட மட்டும்தான் சொல்றேன். நீங்களே பிரசிடென்ட்டை பார்த்து பக்குவமா சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு புறப்பட தயாரானார். கற்பக விநாயகம், ஒரு நிமிஷம். நம்ம அசோகமித்திரன் சார் ஒரு ஆராய்ச்சியாளர், குறிப்பா சர்பங்களை பற்றின ஆராய்ச்சியில இப்ப இருக்கார். இவர் வந்திருக்கிறதே நம்ம கோவில்ல கிரகண சமயத்துல சர்பம் வந்து வழிபாடு செய்ய போறத பார்க்கத்தான். இப்ப நீங்க அது நடக்காதுங்கிற மாதிரி சொல்லவும் ஏமாற்றமா மட்டுமில்ல, இந்த மாதிரி அமானுஷம் எல்லாம் ஒரு கட்டுக்கதைங்கிற மாதிரி இவர் நினைக்கும்படி ஆயிடாதா என்று கணபாடிகள் கேட்ட மறுநொடியே, இவர் நினைச்சா நினைச்சிட்டு போகட்டும் சாமி, அதனால பூமி சுத்துறதுலையோ சூரிய சந்திரர் போக்குலையோ ஒரு மாற்றமும் ஏற்பட போறதில்ல. நாம மட்டும் எதுக்கு வருத்தப்படணும்? இருந்தாலும் சொல்றேன், இவரோட சாமுத்திரிகா லட்சணப்படியும் இவர் என்னையும் இவரை நானும் பார்த்த அந்த நேரப்படியும். இப்படி சொல்லும்பொழுது ஜோதிடர் கை கடிகாரத்தை ஒரு பார்வை பார்த்து கொண்டார். பிரசன்ன ஆருட முறையில நான் சொல்றேன், இவர் கூடிய சீக்கிரம் செத்து பிழைப்பார். அந்த அனுபவம் இவரை பெரிய அளவுல மாற்றும். அதன் பிறகு இவர் என்னை வந்து பார்க்கும்பொழுது இவருக்கான நாடியில இவரோட முற்பிறப்பு வரப்போற காலம்னு எல்லாத்தையும் நான் இல்லை என் வாக்குல வந்து அகத்தியர் சொல்வார். இப்ப நீங்க நம்ம ஊர்ல சண்டி ஹோமம் நடக்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, நான் வரேன். ஜோதிடர் புறப்பட்டு விட்டார். அசோகமித்திரன் என்ன நினைப்பார், எப்படி எடுத்துக்கொள்வார் என்கிற எதை பற்றியும் கவலை அவரிடமில்லை. அவர் விலகவும் கணபாடிகள் அசோகமித்திரனிடம் ஆறுதலாக பேசத் தொடங்கினார். என்ன சார், இந்த ஊருக்கு என் கூட ஏண்டா வந்தோம்னு இருக்கா? அப்படியெல்லாம் இல்லை சார்.
அந்த ஜோதிடரோட கான்ஃபிடென்ஸ் எனக்கு ஒரு ஆச்சரியம். ஜோதிடம் பற்றி நான் நிறைய யோசித்திருக்கிறேன். அதை ஒரு விசித்திரமாக தான் நினைக்கிறேன். பாம்பு பூஜை செய்கிற விஷயம் இப்போவே இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனால் குருக்கள் கிரகணத்துக்கு முன்னால் இறந்துடுவார்னு சொன்னார் பாருங்க, அதில் தெரிஞ்சிடும் இவரோட வண்டவாளம். அப்புறம் நானும் செத்து பிழைப்பேன்னு சொல்லியிருக்கார். சைக்கலாஜிக்கலா என்னை ஷேக் பண்ணுற ஒரு முயற்சியாக தான் எனக்கு தோணுது. ஆனால் நான் ஷேக் ஆக மாட்டேன் என்றார் அசோகமித்திரன் மிகுந்த மன உறுதியோடு. ஜல்லி பீதாம்பர ஜாலம் என்று சொன்ன சொல் போதிமுத்துவை வாயை பிளக்க செய்துவிட்டதே. மாயஜாலம் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன ஜல்லி பீதாம்பர ஜாலம்? நீயும் அடிக்கடி சொல்லிட்டே இருக்க, என்ன அது புதுசா இருக்குதே என்று பதில் கேள்வி கேட்டான். உனக்கெல்லாம் புதுசுதான். இப்ப எதுவும் பேசாம என் கூட வா. இனிமே பணம் கிடைக்கும்னு ஆழம் தெரியாம கால விடாத. ஆமா ஜல்லி, இது எனக்கு பெரிய பாடம். இப்ப நினைச்சாலும் திக்குங்கிறது. நல்ல நேரத்துல நீ வந்த. அப்படியெல்லாம் நல்ல நேரம் வந்துடல, அவசரப்படாத. அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துல சுய புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உன்னை பிடிச்சு விசாரிச்ச விஷயம் எப்படி வேணா போகும். இப்பொழுதைக்கு நீயும் சரி நானும் சரி மண்டப்பாறைக்கு போய் அங்க இருக்கிற குகைக்குள்ளார பதுங்கிடுவோம். ஒரு 4 நாளைக்கு நீ வெளியே வராத. என்னை எவனும் எதுவும் செய்ய முடியாது. இந்த 4 நாள்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுவும் சரிதான். ஆமா, இந்த இருட்டுல மண்டப்பாறைக்கு எப்படி போக முடியும்? எனக்கெல்லாம் ராத்திரியில தான் ஜோலியே. பயப்படாம கூட வா. என் குருவான மாரப்ப வாத்தியார் இப்ப அங்கதான் இருக்காரு. அவரை பார்க்கவும் காலில் விழுந்துரு. ஆரம்பத்துல வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டுவாரு, நீ கண்டுக்காத. அவரெல்லாம் சித்தர் சாமி மாதிரி. அப்ப நாம இந்த இருட்டுல மண்டப்பாறைக்கு போக போறோமா? ஆமாம், 7 மைல் தூரம். உட்கார்ந்து உட்கார்ந்து தான் போகணும். விடிய கருக்கலாயிடும். வழியில உடும்பும் தேவாங்கும் அகப்பட்டா அது நம்ம அதிர்ஷ்டம். இருட்டுல என்னத்தை தெரியும்? தெரியும் பார், வெரசா நடைய போடு. ஆமா, ₹1,00,000 வச்சிருந்தியே, அது இப்போ உன்கிட்ட இருக்கா? அவங்க கிட்டியா? அதைத்தான் முதல்ல புடுங்கினானுங்க. நல்ல வேலை, பாம்பு தோல் விஷக்குப்பியெல்லாம் என் குடிசையில் இருக்கு. அது இருந்திருந்தா அதையும் பிடுங்கி அதுக்கு ஒரு கேஸ் போட்டிருப்பானுங்க. விடு, இந்த லட்சம் போனா என்ன? நம்மக்கிட்ட இருக்க வித்தைக்கு கோடியே சம்பாதிக்கலாம். அதுவும் உனக்கு பணத்தை கொடுத்த அந்த முதலாளிகிட்ட இருந்தே. அப்படியா? ஆமாம், கொலை செய்ய உன்னை ஏவனவன் யாரும் தெரிஞ்சா போதும், அவனை நாம வச்சு செய்யலாம். அதான் தெரியாதே. இந்த சதீஷ் யாரு, என்ன எதுன்னெல்லாம் எதுவுமே சொல்லலையே. அவன் சொல்லாட்டி என்ன, நாம கண்டுபிடிப்போம். முடியுமா? போலீஸ் மாதிரியே பேசுறியே. முடியுமாவா? சண்டி குரல் அளிக்கும் ரத்த சாத்தானுக்கும் படையல் போட்டா போதும், நாம எதையும் சாதிக்கலாம். இருவரும் பேசிக்கொண்டே ஏற்காடு அடிவாரத்தில் இடப்பக்கமாய் கும்மிருட்டுக்குள் ஒரு ஒற்றையடி பாதையில் நடக்கத் தொடங்கினர். கால்கள் இடராமல் இருக்க ஜல்லி ஒரு டார்ச்சை எடுத்து அடிக்கவும் அவர்கள் முன்னே 3 மீட்டர் தூரத்திற்கு ஒரு வட்ட வெளிச்சம் விழுந்து பாதையும் புலனாயிற்று. விண்ணில் இருந்தபடியே 3/4 அளவுக்கான நிலவும் சில பல நட்சத்திரங்களும் அவர்கள் நடப்பதை வேடிக்கை பார்த்தபடி இருந்தன. செக் போஸ்டில் சாமி கண்ணுவுக்கு தலை வலிக்கிற மாதிரி இருந்தது. தலையை ஈரக்கோழி போல சிரிப்பு கொண்டார். கிட்டத்தட்ட அதே போல நடந்து கொண்டார் கான்ஸ்டபிள் மாணிக்கமும். நல்ல வேளை, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சதாசிவத்துக்கு தலைவலியெல்லாம் இல்லை. மாறாக தன்னை மறந்து புகைப்பிடித்து கொண்டிருந்தார். சூழலில் கும்மென்று ஒரு சிகரெட் புகை. நடுவில் லேசான இருமலுடன், மாணிக்கம் எங்கே இருக்க என்று ஆரம்பித்தார் சாமிக்கண்ணு. சார், இங்க உங்க கூட தான் சார் இருக்கேன் என்று அவர் முன் போய் நின்றார் மாணிக்கம். ஏதோ மாணிக்கத்தை உற்று பார்க்க தொடங்கினார் சாமிக்கண்ணு. என்ன சார், ஏதோ புதுசா பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க? ஆமா, இப்போ இங்க என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சாவா? தெரியலையே. ஒரு பாம்பு பிடிக்கிற பிடாரனை பிடிச்சு வச்சு விசாரிச்சுட்டு இருந்தோம் சார். அதுக்குள்ளே மறந்து போச்சு பாருங்க. ஆமாயா, மறந்துதான் போச்சு. தலையெல்லாம் ஒரு மாதிரி பாரமா இருக்குதையா. நெத்தி போட்டுல விண்ணு விண்ணுன்னு வலி தெரிக்குது. எல்லாம் அவன் விபூதி பூசி விடுதல இருந்துதான் இல்ல? ஆமா சார், என் கையில கூட ஒரு வேர்த்துண்டை கொடுத்து பாக்கெட்ல வச்சுக்குன்னு சொன்னான் என்றபடியே அந்த வேர்த்துண்டை வெளியில் எடுத்தார் மாணிக்கம். சதாசிவமும் புகைப்பதை நிறுத்திவிட்டு அவர்களை பார்த்து மெல்ல ஒரு சிரிப்பு சிரித்தார். நீங்க என்ன சார் சிரிக்கிறீங்க? சிரிக்காம இன்னுமா உங்களுக்கு புரியல? வைத்தியன்னு சொல்லிக்கிட்டு வந்தவன் நம்மளையெல்லாம் அப்படியே கட்டி போட்டாயா? அப்படின்னா சித்து வேலை காட்டி அந்த பாம்பு பிடாரனை கூட்டிக்கிட்டு போயிட்டான். இன்னுமா புரியல? சித்து வேலையா? சாமி கண்ணு புருவம் இடுங்க நெற்றியில சுருக்கம் விழ அதிர தொடங்கினார். ஆமா சார், அவன் வந்து பேச ஆரம்பிக்கவுமே
நாம் எல்லோரும் ஆஃப் ஆயிட்டோம். அவன் பேச்சுக்கு தலையாட்டினோம். நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு அக்யூஸ்ட சேரை போட்டு உட்காரவெல்லாம் சொன்னோம். ஆமால, எப்படியா? எல்லாமே பெரிய மாயமாலே இருக்கு. மாயமாலமே தான். பல பஸ் ஸ்டாண்டில் பவுடர் பார்ட்டின்னு சில பார்ட்டிங்க தெரிவாங்க. ஒரு சிட்டிக்க மயக்க பவுடரை எடுத்து முகத்துக்கு நேராக ஊதுவாங்க. அப்புறம் நமக்கு நம்ம ஞாபகமே இல்லாமல் போயிடும். அந்த சமயத்தை பயன்படுத்தி நம்ம சுர்கேஸில் இருந்து எல்லாத்தையும் சுட்டுக்கிட்டு போயிடுவாங்க. ஈரோடு, கோயம்புத்தூர், அவினாசி பஸ் ஸ்டாண்டில் இப்படி பல தடவை நடந்திருக்கு. கேள்விப்பட்டது இல்லையா? அப்போ இங்கே வந்தவன் அப்படி ஒருத்தனா? அதில் என்ன சந்தேகம்? அட, இப்படி ஏமாந்துட்டுமே. விட்டு தள்ளுங்க. குலசேகர ராஜா கூட அவரை விட்டுங்கன்னு சொன்னப்ப நீங்கள் கேட்கல. இப்போ அவன் கூட்டாளி வந்து நோகாமல் கூட்டிக்கிட்டு போயிட்டான். நல்ல வேலை நீங்கள் எஃப்ஐஆர்னு எதையும் போடலன்னு நினைக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லை. மேலே போய் பாடி டிஸ்போஸ் பண்ணிட்டு அடுத்து ஆக வேண்டியதை பாருங்க. இங்கே நமக்கு நடந்தது வெளியே தெரிஞ்சா நமக்கு தான் கேவலம் என்று சதாசிவம் எழுந்து தன் தொப்பியை எடுத்து அணிந்து கொண்டு உடல் மொழியாலே வருகிறேன் என்பது போல் செக் போஸ்டை விட்டு வெளியேறினார். சாமி கண்ணுவுக்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது. என்ன சார், இப்படி ஆயிடுச்சுன்னு சங்கடமா இருக்கா? சங்கடமா மட்டுமா, வெக்கமா இருக்கியா? இவர் என்னடானா மயக்கம் பொடி அது இதுன்னு சொல்லிட்டு போறாரு. இந்த பிடாரனும் சரி, இவனை கூட்டிக்கிட்டு போக வந்த கூட்டாளியும் சரி, ரொம்ப பயங்கரமானவங்கய்யா. இவங்கள போய் விட்டுட்டோமேயா. சார் விடுங்க சார், நம்ம கண்ணில் படாமலையா போயிடுவானுங்க. அப்போ சேர்த்து வச்சு வெளுத்துடலாம். ஆமாம் மாணிக்கம், இவெல்லாம் ஒரு பேங்க்குக்கு போய் இப்படி பொடியை போட்டு எல்லார் கண்ணையும் கட்டி அங்கே இருக்கிற பணத்தை ஆட்டியை போட்டால் என்னையா பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது சார். இது ஒரு வகை மிஸ்டேக் டெக்னிக். இந்த கேஸையும் சரி அவன்களையும் சரி நான் விடவே மாட்டேன். சாமிக்கண்ணு சொல்லும்பொழுது ஒரு உக்கிரம் நன்கு புலப்பட்டது. ஏற்காட்டு பங்களாவில் படுக்கையில் தூக்கம் வராமல் மேலேயே பார்த்து கொண்டு இருந்தாள் ரத்தி. பக்கத்தில் ஒரு டேபிள் மேல் லேப்டாப் இருக்க அதில் தனக்கு வந்திருந்த மெயில்களுக்கெல்லாம் பதில் போட்டு முடித்த நிலையில் அதை மூடிவிட்டு எழுந்து வந்த கணேசன் ரத்தி விழுத்தபடியே இருப்பதை பார்த்து அவள் அருகில் சென்று அமர்ந்தான். அந்த பக்கமாய் தியா ஒரு பொம்மையை மார்பில் அணைத்தபடியே தூங்கிவிட்டிருந்தாள். என்ன ரத்தி, தூங்கலையா? தூக்கமே வரமாட்டேங்குது ஜி. எதையாவது நினைச்சிட்டே இருக்க நீ, அதான் உன்னால் தூங்க முடியல. அப்படி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கே, நான் என்ன பண்ணுவேன் ஜி? பைத்தியம், எதுவும் நடக்கல. சொல்லப்போனா நல்லது தான் நடந்திருக்கு. தியா இவ்வளோ சீக்கிரம் குணமாகி இப்படி நிம்மதியாக தூங்குறத பார்த்தா என் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உண்மைதான் ஜி, அந்த சந்தோஷம் என்கிட்டையும் இருக்கு. அதே சமயம் பயமாகவும் இருக்கு. எதுக்கு பயப்படுற? இப்போ என்ன நடந்துருச்சு? இதுவரை நடக்கல, இனி நடந்துருமோன்னு தான். நீ ரொம்ப கற்பனை பண்ணிக்கிற, அப்புறம் குழப்பிக்கிற. நான் இருக்கிற வரை உங்களுக்கு எதுவும் ஆகாது. அதை முதல்ல நீ நம்பு. நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா? சொல்லு. பேசாமல் நாம் இங்கே இந்த ஏற்காட்டில் இருந்துடலாமா? ஏன், சேலத்தில் நம்ம பங்களாவுக்கு என்ன குறை? இல்லை, இந்த கிளைமேட், இந்த தனிமை, இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தியாவையும் இங்கே ஏதாவது ஸ்கூலில் சேர்த்துடலாம். பைத்தியம், என்னோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிக்கு சேலம் மாதிரி சிட்டியே போதில். எல்லோரும் சென்னைக்கு வந்துருங்க, பெங்களூருக்கு வந்துருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடாண்ணா ஒரு வெக்கேஷன் லைஃப்பை ரெகுலர் லைஃப்பாக ஆக்கிக்க சொல்கிற? பேசாமல் படு. டைம் ஆச்சு பார். மிச்சத்தை காலையில் பேசிக்கலாம். சர்வ அலட்சியமாக கணேசன் பேசிவிட்டு பக்கத்தில் இருந்த வாட்டர் பாட்டிலில் இருந்து ஒரு மடக்கு தண்ணீரையும் எடுத்து குடித்தவன் அப்படியே போய் படுக்கையில் விழுந்து விளக்கையும் அணைத்தான். அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலை. ஜல்லியும் போதிமுத்துவும் மண்டப்பாறை குகையை அடைந்து விட்டிருந்தனர். உள்ளே குகை பகுதியில் திபு திபுவென்று தீ எறிவது குகை சுவர்களின் பிம்பத்தில் தெரிந்தது. எட்டி பார்த்த போதிமுத்துவுக்கு திக்கென்றது. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமாக வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் என்னோட வீடியோவை வந்து பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே 2000 வியூஸு 3000 வியூஸ்னு வருது. ஆனால் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5-6 கமெண்ட்ஸ் தான் வருது. நீங்கள் போடுற அந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸ் தான் வந்து என்னுடைய சேனலை வந்து யூடியூப்காரங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. ஏற்கனவே நான் வந்து நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்கம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து கம்மி தான். 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து ஒரு 10,000 ரூபாய் வரும். அதனாலே நான் வந்து வீடியோ போகிறதே விட்டுடலாமா அப்படின்னு கூட நான் சில டைம் வந்து நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் வந்து எனக்கு வர சில நல்ல கமெண்ட்ஸை
பார்த்துட்டு சரி அவங்களுக்காக நம்ம ஸ்டோரி போடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். நீங்கள் சொல்லப்போனாக்கா வந்து நான் போடுற எஃபர்ட்டுக்கு எனக்கு அதுக்கான இன்கமே வந்து கிடையாது. நான் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் அந்த ஸ்டோரியை போடுறேன். நான் உங்கள்கிட்டலாம் கேட்குறது ஒன்று தான், என்னுடைய கதையை பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க, ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்கள், அது போதும் எனக்கு. நன்றி, வணக்கம்.